கொஞ்சம் எல்லாரும் உங்கள் லைஃப்பை ஒரு நிமிஷம் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். ஹாய் ஹலோ சப்போர்ட்டர்ஸ். இந்த வீடியோவில் PS2ஓட மெகா கலெக்ஷன் கேம்ஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 30-40 கேம்ஸ் இந்த வீடியோவில் இருக்கும். எல்லாமே சூப்பரான கேம்ஸ். நான் ஏகப்பட்ட PS2 வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த வீடியோஸோட ஒரு காம்பினேஷன் வீடியோ தான் இந்த வீடியோ. ஒரு சில PS2 வீடியோவில் இந்த கேம்ஸ்ல பத்தி நீங்க ஏன் பேசல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம பழைய வீடியோஸ்ல அதை பத்தி பேசியிருக்கோம். அது எல்லாமே சேர்த்து வச்சு ஒரு வீடியோவா கொண்டு வந்திருக்கேன். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். வீடியோ ரொம்ப லென்த்தாவே இருக்கும். நான் கீழே டைம்லைன் கொடுக்குறேன். நீங்க அந்த டைம்லைன் படி நீங்க வீடியோஸ் பார்த்துக்கலாம். உங்களுக்கு டைம் இருந்தா நீங்க வீடியோ ஃபுல்லா பார்த்துக்கலாம். அது உங்களோட சாய்ஸ் தான். மறக்காம சப்போர்ட் மட்டும் பண்ணிருங்க. வெல்கம் டு பீக் டியூப் யூடியூப் சேனல். இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் கம்பரா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஹைப் ஆப்ஷன் தட்டி விட்டுருங்க. லைக்க போட்டு விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். அப்புறம் இன்னொரு விஷயம், ஜூன் 13th என்னோட பர்த்டே. நான் ஒரு கோல் வச்சிருந்தேன். செப்டம்பர் 9 அன்னைக்கு சேனல் ஓபன் பண்ணோம் 2025. அப்பையிலிருந்து என்னோட பர்த்டேக்குள்ள 10K சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வரணும் நான் பிளான் பண்ணியிருந்தேன். நம்ம 6000 சப்ஸ்கிரைபர்ஸ் மீட் பண்ணிட்டோம். அது எனக்கு ரொம்ப ஹாப்பி. இந்த சப்போர்ட் கொடுத்ததுக்கு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு சில சப்ஸ்கிரைபர்ஸ் கமெண்ட்ஸ்லாம் நான் ரெகுலரா பார்ப்பேன். அதெல்லாம் பாக்குறப்ப நான் ரொம்பவே ஹாப்பியா இருக்கும். யாருன்னே தெரியாது, ஆனா நமக்காக சப்போர்ட் கொடுப்பாங்க. அது ஒரு நல்ல ஃபீலிங்க. ரொம்ப ரொம்ப நன்றி கைஸ். ஓவரா பேசிட்டேன்னு நினைக்கிறேன். வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் நான் கொண்டு வந்திருக்கிறது WWE ஸ்மாக்டவுன் பெயின். ஸ்மாக்டவுன் பெயின்னா ஒரு PS2கே ஒரு பொக்கிஷம் மாதிரி. அந்த மாதிரி நம்மளோட சைல்ட்ஹுட் மெமரியில ஃபர்ஸ்ட் வரதே நமக்கு ஸ்மாக்டவுன் பெயினா தான் இருக்கும். அதுக்கு நம்ம போட்டுக்கிட்ட சண்டை, அதில் நம்ம ஏகப்பட்ட பேர் வம்பிழுத்து வச்சிருப்போம். வாங்கடா எங்க சண்டைக்கு வாடா அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட பேர் நம்ம வம்பிழுத்து வச்சிருப்போம். அந்த மாதிரி சூப்பரான ஒரு ஃபைட்டிங் நாஸ்டாலஜி கேம் தான் இந்த ஸ்மாக்டவுன் பெயின். இந்த கேம்ல தமிழ் மோட்லாம் இருக்கு. அதுல ஏகப்பட்ட தமிழ் சாங்ஸ்லாம் ஃபேமஸான சாங்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. ஒரு போட்டியில் வந்து விட்டா இந்த கேம்ல ஏகப்பட்ட ஸ்டேஜஸ் இருக்கும். டேக் டீம் இருக்கும், எலிமினேஷன் சாம்பர் இருக்கும், லேடர் இருக்கும், TLC மேட்ச் இருக்கும், ராயல் ரம்பிள் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சது எலிமினேஷன் சாம்பர் தான். ஆனா அதுல நம்ம ஒத்தையா எல்லாத்தையும் போராடிட்டு கடைசியா நம்ம நிக்கிறப்ப வரும் பாருங்க ஒரு கூஸ் பம்ப்ஸ், அந்த மாதிரி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து இந்த விளையாடுறப்ப இந்த கேம் யார் எந்த பிளேயர் எடுக்கலாம்னு சொல்லி ஒரு பெரிய சண்டையே வரும். நிறைய பேர் கோல்டுபர்க், ட்ரிபிள் H, ஸ்டீவ் ஆஸ்டன் அந்த மாதிரி போவாங்க. நம்ம எப்பயுமே ஒரே ஆள் தான், பிராக் லெஸ்னர் தான். இதுல ஒரு ட்ரிக் இருக்கு. நீங்க செகண்ட் பிளேயர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த லிஸ்ட்ல பிராக் லெஸ்னர் உங்களுக்கு வந்துடும். அதனால எப்பயுமே நான் செகண்ட் பிளேயர் தான் சூஸ் பண்ணுவேன். அந்த காலத்துல ஏமாத்திட்டு சுத்தி இருந்தேன். இதுல ஒரு பெரிய சிறப்பம்சம் என்னன்னா, நம்மளால ஒரு பிளேயர்ஸை கிரியேட் பண்ணிக்க முடியும். அதை கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கு நம்ம ஒரு பேரை வச்சுக்கிட்டு, என்னோட பிளேயர் நேம் ரைடர், இந்த மாதிரி நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னா அந்த பேர் கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அந்த மாதிரி பிளேயர்ஸ் கிரியேட் பண்ணிக்கிட்டு நம்ம பிடிச்ச மூவ் செட்ஸ்லாம் வச்சுக்கிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிருப்போம் இந்த ஸ்மாக்டவுன் கேம். உண்மையாலுமே சைல்ட்ஹுட் மெமரிஸ்ல இது ஒரு முதல் இடத்துல இருக்கும்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் டிராகன் பால் ஜி. டிராகன் பால் ஜில PS2ல 3 கேம் இருக்கு. ஆனா ரொம்ப ஃபேமஸான கேம்னா டிராகன் பால் புடோகாய் டென்காசி. எனக்காச்சு இது ஒரு ஸ்டோரி மோட் தான் போகும். 3 கேமும் ஒரே ஸ்டோரி தான் பேஸ் பண்ணி போயிருக்கும். ஸ்டோரி மோட்லயும் இருக்கும், மல்டிபிளேயர் மோட்லயும் இருக்கும். இல்ல நம்ம எடுக்கிற கேரக்டர்ஸ் கோகு, வெஜிடா, கோகான் அந்த மாதிரி ஏகப்பட்ட பல கேரக்டர்ஸ் எடுக்கலாம். அந்த கேரக்டர் வச்சு அந்த கேரக்டரோட சிறப்பம்சமான பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி சூப்பரா விளையாடலாம். காம்பவுண்ட் சிஸ்டமும் நல்லா இருக்கும். கிராபிக்ஸும் PS2ல சூப்பராகவே கொடுத்திருப்பாங்க. ஸ்டோரி மோட் விளையாடுறப்ப கேம் நடுவில் நம்ம சூப்பர் சைனா மாறுறப்பலாம் நமக்கே ஒரு மாதிரி பெயிண்ட்ஸ் எல்லாம் புடச்சிட்டு வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சூப்பரான கிராபிக்ஸ் கொடுத்திருப்பாங்க. ஒரு நல்ல அருமையான நாஸ்டாலஜி கேம் தான் இந்த டிராகன் பால் ஜி தான். பிரின்ஸ் ஆஃப் பெர்சியா. பிரின்ஸ் ஆஃப் பெர்சியா 3 பார்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க PS2ல. சாண்ட்ஸ் ஆஃப் டைம், வாரியர் வித்தின், 2 த்ரோன்ஸ். இந்த 3 கேம்ஸும் அடுத்தடுத்த ஸ்டோரியை பேஸ் பண்ணி போயிட்டு இருக்கும். சாண்ட்ஸ் ஆஃப் டைம்ல ஒரு இளவரசன் பிரின்ஸ், அவருக்கு பேர் கிடையாது, பிரின்ஸ் மட்டும் தான் சொல்லுவாங்க. அவர் தன்னோட தலகணத்தினால டிராகன் ஆஃப் டைம்ங்கிற ஒரு வெப்பனை யூஸ் பண்ணி டைம் ஸ்டாண்டை ரிலீஸ் பண்ணிடுவாரு. அது ரிலீஸ் பண்ணதுனால அங்க ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாருமே மான்ஸ்டர்ஸா மாறிடுவாங்க. போக போக அவர் ரியலைஸ் பண்ணிக்கிட்டு அங்க இருக்கிற இளவரசி மூலியமா சேர்ந்து அந்த மக்களை எப்படி பழையபடி கொண்டு வராங்கன்னு சொல்லிதான் இந்த கதையா இருக்கும். பிரின்ஸ் ஆஃப் பெர்சியா சாண்ட்ஸ் ஆஃப் டைம். வாரியர் வித்தின் ஸ்டோரியில டைம் ஸ்டாண்டை வச்சு இவர் எல்லாத்தையும் மாத்தி வச்சிருக்காருல, அதனால டைம் கார்டியன் ரொம்பவே கோவப்பட்டுருவாரு. கோவப்பட்டு இவர் கொல்றதுக்காக வருவாரு. அவர் பேரு டாக்கா. டாக்காவோட என்ட்ரி எப்பப்பெல்லாம் அவர் வராரோ நமக்கு அலற விட்டுரும். அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு வில்லன் கேரக்டர் டிசைன் பண்ணிருப்பாங்க. அந்த டைம் கார்டியன் டாக்காட்ட இருந்து தப்பிச்சு வேற ஒரு ஐலாண்ட்ல போய் செட்டில் ஆயிருப்பாரு. நெக்ஸ்ட் பார்ட் 2 த்ரோன்ஸ். ஐலாண்ட்ல இருந்து மறுபடியும் அவரோட நாட்டுக்கே வருவாரு. இவர் மனசுல இருக்கிற ஒரு கில்ட்டி ஒரு கோவமா மாறிடும். அது இன்னொரு பர்சனாலிட்டியாவே மாறிடும். ஆங்கர்
வெளியே வரும். சோ இவரோட காம்னஸும் ஆங்கர்னஸும் ரெண்டையும் போராடி இவர் வந்து எப்படி அதை வந்து ஓவர் கம் பண்றாங்க இந்த டூ த்ரோன்ஸோட கதையா இருக்கும். இது வந்து டாம் ரைடர் மாதிரி அட்வென்ச்சர் ஸ்டைல கொண்டு போயிருப்பாங்க. உண்மையாலுமே சூப்பரா இருக்கும். ஸ்லோவா போற மாதிரி இருக்கும். கேம் ஒரு கட்டத்துல பீக் மோடு போகும். செம்ம இன்ட்ரெஸ்டா இருக்கும். இந்த டைம் ரிவர்ஸ் பண்ணி விளையாடுறப்ப உண்மையாலுமே நமக்கே வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணி தான் வளர்ந்துருப்பாங்க. அந்த மிஸ்டேக்கை உங்களால சரி பண்ண முடியும்னு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்தா அந்த கேம் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் தானே. அந்த மாதிரியான கேம் தான் பிரின்ஸ் ஆஃப் பெர்சியா. நெக்ஸ்ட் கார்டன் ஆக்ஷன் அண்ட் அட்வென்ச்சர் கேம். PS2ல உருவாக்குன ஒரு ஸ்டைலிஷான காம்பேக்ட் சிஸ்டம் கொண்ட ஒரு கேம்னா இந்த கார்டன் கேம் தான். இதுல கார்டன் பவரும் ரூட்லெட்னு ஒரு பவர் சொல்லுவாங்க. அந்த பவரை யூஸ் பண்றதும் உண்மையாலுமே வந்து ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். கிராபிக்ஸும் பக்காவா இருக்கும். இந்த கார்டன் ஸ்டோரி பாத்தீங்கன்னா ஒலிவியாங்கிற கார்டன் குலத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு வந்து அங்க டிமன்ஸ்ல கட்டுப்படுத்தி அந்த கார்டன் பவர் எடுக்கிறதுக்காக அந்த பொண்ணு துரத்திட்டு வருவாங்க. அந்த பொண்ணு துரத்திட்டு வரப்ப ஆப்போசிட்ல வந்த ஜீனுங்கிற பையன் வந்து அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ண போய் அந்த டிமன்ஸ்ல இவரோட கையை வெட்டிடுவாங்க. அதனால மனசு உடைஞ்சு போன அந்த பொண்ணு வந்து கார்டன் பவர் உள்ள ஹேண்டை வந்து ஜீனுக்கு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. சோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த டீமன்ஸ்ல அடிச்சு எப்படி வந்து அந்த உலகத்தை காப்பாத்துறாங்க கதையா இருக்கும். ஆப்போசிட் சைட்ல 4 வில்லன் கேங் இருப்பாங்க. இந்த 4 வில்லன் கேங் இந்த உலகத்தை வந்து எப்படி ஆக்கிரமிச்சு தீய சக்தியால வந்து பரப்புன்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங்க. அந்த 4 பேத்துல முக்கியமான ஒருத்தர் ஏசல். அவர்கிட்ட வந்து இன்னொரு கை இருக்கும், டெவில் ஹேண்ட்னு சொல்லுவாங்க. சோ இவங்களெல்லாம் எப்படி வந்து போராடி இந்த 2 ஹேண்டையும் எடுத்து எப்படி இந்த உலகத்தை காப்பாத்தி கடைசியா ஆக்ராங்கிற ஒரு பெரிய மான்ஸ்டர் வந்து தோக்கடிக்கிறாங்க ஒரு கதையா இருக்கும். உண்மையுமே ரொம்ப ஸ்டைலிஷாவும் காம்பேக்ட் சிஸ்டமும் நல்லாவே பண்ணிருப்பாங்க. நீங்க விளையாடுறப்ப ரொம்ப ஆக்ஷன் மட்டும் போகாம ஃபன் எலிமெண்ட்ஸா காமெடியாவும் கொண்டு போயிருப்பாங்க. நெக்ஸ்ட் ரெசிடென்ட் ஈவில் 4 100 தடவை முடிச்சிருப்பேன். ஆனா இன்னும் நான் விளையாண்டுட்டு தான் இருக்கு. அந்த மாதிரி ஒரு பயங்கரமான கேம்னா இந்த ரெசிடென்ட் ஈவில் 4 தான். எத்தனை டைம் நீங்க விளையாண்டாலும் சரி ஃபர்ஸ்ட் டைம் விளையாடுற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குற ஒரு ஹாரர் பேஸ்ட் கேம் தான் இந்த ரெசிடென்ட் ஈவில் 4. இதோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா ரக்கூன் சிட்டி டிஸ்ட்ராய் ஆனதுக்கு அப்புறம் லியான் எஸ் கென்னடி அவர் வந்து US கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஸ்பெஷல் ஏஜென்டா ஆகுறாரு. பிரசிடென்டோட மகள் ஆஷ்லியை வந்து கடத்திட்டு போய் ஒரு வில்லேஜ்ல ஒளிச்சு வச்சிருவாங்க. அந்த ஆஷ்லியை எப்படி அவரு திரும்ப வந்து ரெஸ்கியூ பண்ணி கூட்டு வராங்கிறது ஒரு கதையா இருக்கும். போற வில்லேஜ் வந்து ஒரு நார்மலான வில்லேஜ் கிடையாது. அங்க எல்லா மக்களுமே ஒரு வைரஸால இன்ஃபெக்ட் ஆயிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஜாம்பிஸ் மாதிரி இருப்பாங்க. இவங்க எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ற ஒரு மெயின் வில்லன் இருப்பான். அந்த மெயின் வில்லன் தான் ஆஷ்லியை பிடிச்சி வச்சிருப்பான். அந்த ஆஷ்லியை காப்பாத்து போறப்ப வர சவால்ஸ், விதவிதமா வர வில்லன்ஸ், பாசஸ், எப்படி நம்ம கன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி சுட்டு கொண்டு அந்த கன்ஸ் அப்கிரேட் பண்ணிட்டு ஒரு சூப்பரான ஸ்டோரி மோட் கொண்ட ஒரு கேம்னா ரெசிடென்ட் ஈவில் 4. இல்ல ஏகப்பட்ட வில்லன்ஸ் இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்ச வில்லன்னா ஜாக் ரூகர். அவர் கூட ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கும் பாருங்க, ஒரு கட் சீன் அருமையா இருக்கும். ஒரு மிஸ்டீரியஸ் பை வந்து இந்த கேம்ல இருப்பாங்க. அவங்க தான் ஆட் ஆவாங்க. ரொம்பவே அழகா இருப்பாங்க. ஆஷ்லி பாக்குறப்ப ஆஷ்லி தான் அழகா தெரிஞ்சாங்க. இவங்க எப்ப என்ட்ரி வராங்க இவ பார்த்தோன்னே என் மைண்ட் அப்படியே விட்டு மாறிடும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு கேர்ள் கேரக்டர் டிசைட் பண்ணிருப்பாங்க. பார்க்கவும் அக்கா ரொம்ப அழகா இருப்பாங்க. அவங்க லியானுக்கு தெரியாமலே வந்து லியானுக்கு பல உதவி எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு தனியா ஒரு ஸ்டோரி லைன் இருக்கும். அதுவும் சூப்பரா இருக்கும். GTA San Andreas. இப்போ எல்லாருமே GTA 6க்கு ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, இன்க்ளூடிங் நானும் தான். GTA என்னன்னு ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணது இந்த GTA San Andreas PS2 கேம் தான். சூப்பரான ஸ்டோரி லைன் இதுல வச்சிருப்பாங்க. மோஸ்ட்லி எல்லாருமே இது ஏன் விளையாடுவாங்கன்னா ஜாலியா சீட்ஸ் போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் அடிச்சு பறக்க விட்டு கன்ஸ் எடுத்து சுட்டுக்கிட்டு அந்த மாதிரி ஜாலியா தான் பிளே பண்ணுவாங்க. ஆனா இதுல வந்து ஒரு மெயின் ஸ்டோரியே உள்ள இருக்கு. ரொம்பவே சூப்பரா இருக்கும். கதையோட நாயகன் CJ கார்ல் ஜான்சன் அவனோட அண்ணன் பிரைன் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட சொந்த ஊரான லாஸ் ஆண்டர்ஸை வந்து விட்டு வெளியேறி லிபர்ட்டி சிட்டில வந்து வாழ்ந்துட்டு இருப்பாரு. அவங்க அம்மா வந்து மறைமுகமா வந்து யாரோ கொன்றுவாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டனால மறுபடியும் வந்து அவரோட சொந்த ஊருக்கு லாஸ் ஆண்ட்ரியாஸ்க்கு அவர் மறுபடியும் திரும்ப வராரு. கேம் ஸ்டார்டிங்ல வந்து ஹியர் ஷிட் வி கோ அகைன் ஒரு டெம்ப்ளேட் பாப்பீங்கல்ல, அந்த சீன் தான் ஸ்டார்டிங் அப்படி ஆரம்பிக்கும். CJ வந்து அவங்க பழைய நண்பர்களை வந்து மீட் பண்ணுவாரு. பிக் ஸ்மோக், ரைடர், அவங்க கூட வந்து இவரோட இன்னொரு அண்ணன் ஸ்வீட் இருப்பாரு. இவர் வந்து அவங்களோட பழைய டீம் வந்து ரொம்பவே வீக்கா இருக்கும். அந்த டீமை வந்து எப்படி வந்து வலுப்படுத்தலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணிருப்பாங்க. அந்த டீமோட நேம் வந்து க்ரோவ் ஸ்ட்ரீட் ஃபேமிலிஸே அந்த டீமை ஸ்ட்ராங் பண்றதுக்காக பல மிஷன்ஸ்ல போவாங்க. ஒரு நாள் வந்து ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவல் வந்து கண்டுபிடிப்பாரு. அவங்க அம்மாவை யாரு கொண்டாங்கன்னா அந்த டீம்ல இருக்கிற இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான், ரைடரும் பிக் ஸ்மோக்கும். அதை தெரிஞ்சுக்கிட்டவனே ஒரு ரொம்பவே துரோகத்தால கஷ்டப்பட்டுருவாரு. பெரிய சண்டை வரும். அந்த இடத்துல வந்து இவரோட அண்ணா வந்து காயம் அடைஞ்சிருவாரு. போலீஸ்ல வந்து CJவோட அண்ணா வந்து புடிச்சிட்டு போயிருவாங்க. ரொம்பவே மனுஷன் வந்து தனிமையாகி ரொம்பவே ஃபீல் பண்ணுவாரு. CJ எப்படி ரிவெஞ்ச் எடுக்கிறாரு, அவங்க அண்ணனை எப்படி போலீஸ்ல இருந்து காப்பாத்திட்டு வராங்கிற ஒரு மெயின் ஸ்டோரியா வந்து இது உள்ள போயிட்டு இருக்கும். ரொம்பவே சூப்பரா இருக்கும். இதுல வர ஒவ்வொரு மிஷன்ஸும் நல்லாவே இருக்கும், நல்லாவே பண்ணிருப்பாங்க. டவுன்ஹில் டாமினேஷன். இந்த கேம் வந்து சைக்கிள் ரேஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம முடிச்சிட முடியாது. ஒரு காம்பாக்ட் ரேசிங் சிஸ்டமா பண்ணிருப்பாங்க. அதாவது நம்ம கேம்ல ரேஸ் பண்றப்ப பக்கத்துல இருக்கவங்க அடிச்சு பறக்க விட்டு பூஸ்ட் எல்லாம் போட்டு போற மாதிரி இருக்கும். இந்த கேமுக்கு ஏன் டவுன்ஹில் டாமினேஷன் பேர் வச்சாங்கன்னா மலை உச்சி பகுதியில இருந்து நம்ம கீழே இருக்கிற அந்த இலக்கத்தை நோக்கி போற மாதிரி இருக்கும். இந்த கேம் மலையில இருந்து நம்ம கீழே இறங்கி வரதுனால டவுன்ஹில் டாமினேஷன் இந்த கேம் வச்சிருந்தாங்க. இதுல ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இருக்கும். ஒரு ஸ்டோரி பாத்தீங்கன்னா ரொம்ப சிக்கலான ஸ்டோரிலாம் கிடையாது. ஒரு இளம் வீரன் எப்படி இந்த சைக்கிள் ரேஸ்ல ஜெயிச்சு கேரியத்தோட உச்சத்துக்கு போறாருங்கிறதா ஒரு கதையா இருக்கும்.
இருக்கும். அதனால பல ஊருக்கு போயிட்டு அங்க எல்லாம் ரேஸ் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் வின் பண்ற மாதிரி இந்த கதை டிசைன் பண்ணுவாங்க. ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி, கிராபிக்ஸ் தரமா இருக்கும். இதுல காம்பாக்ட் சிஸ்டம் அதிகமா இருக்கும். பக்கத்துல வரவனா எட்டி வச்சு பறக்க விடலாம். பெட்ரோல் குண்டு மாதிரி இருக்கும், அந்த பாட்டில் தூக்கி போட்டு அடிக்கலாம், ஸ்டிக் வச்சு அடிக்கலாம். அப்புறம் ஒவ்வொரு டைம் நம்ம வந்து எனர்ஜி ஏத்தி விளையாடுற மாதிரி இருக்கும். அந்த எனர்ஜி ஏத்துறதுக்கு நம்ம வந்து அந்த பறக்கிறப்ப வந்து ஸ்டண்ட் பண்ணி அதுல நம்ம எனர்ஜி ஏத்திக்கலாம். இதுல ஏகப்பட்ட பவர்ஸ் எல்லாம் இருக்கும். ஒரு சில பவர் பிடிச்ச எனர்ஜி ஃபில் ஆயிரும், வேகமா பறந்து போலாம், நமக்கு தேவையான வெப்பன்ஸ் எல்லாம் கிடைக்கும். அந்த மாதிரி எல்லா பவர்ஸ் இருக்கும். அதெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி நம்ம இந்த ரேஸை முடிக்கிறோம் தான் கதையா இருக்கும். இந்த ரேஸ்ல 10 ஸ்டேஜஸ் இருக்கும். 10 ஸ்டேஜஸ் ஒவ்வொரு இடத்துல டிஃபரெண்ட் லொகேஷன்லாம் இருக்கும். சூப்பராவே இருக்குங்க. அந்த எரிமலை குழம்பு ஸ்டேஜ் எல்லாம் உண்மையாலுமே சூப்பராகவே பண்ணிருப்பாங்க. ஒரு தரமான கிராபிக்ஸ் கொண்ட ஒரு ரேசிங் கேம்னா இந்த கேம் தான். நெக்ஸ்ட் மார்டல் கம்போர்ட் ஷாலின் மங்ஸ். காட் ஆஃப் ரெசிடென்ட் ஈவிலுக்கு அப்புறம் இந்த கேம் தான் வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன். அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி இருக்கும், கிராபிக்ஸ் இருக்கும். நீங்க வந்து பூந்து விளையாடலாம் இந்த கேம்ல. மார்டல் கம்போர்ட் 1 and 2 அது ரெண்டுக்கும் இடையில நடக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஸ்டோரியோட ஸ்டார்டிங்ல ஷாங் சுங்கிற ஒரு வீரர் வந்து ஒரு தீவுல, அவுட்வர்ட் தீவுல வந்து தோக்கடிச்சப்படுறாரு. அவர் அங்க இருந்து தப்பிச்சு பூமிக்கு வந்தாரு. பூமியை சேர்ந்து 2 இளம் வீரர்கள் குங்லா லூகாங், அவங்க 2 பேரும் இந்த ஷாங் சொல்றத கேட்டு அந்த மறுபடியும் அந்த அவுட்வர்ட் உலகத்துக்கு போயிட்டு அங்க இருக்கிற ஒரு வில்ல ஷாக்கான எப்படி தோக்கடிக்கிற கதையா இருக்கும். ஷாக்கான் என்ன பண்றாருன்னா ஃபுல்லா தீய சக்தியை வந்து பரவி விட்டு அவர் இந்த பூமியை அழிக்கிறதுக்கு பிளான் பண்றாரு. அவரோட திட்டத்தை இவங்க 2 பேர் தடுத்தாங்களா அப்படிங்கிற ஒரு கதையா இருக்கும். கேம் பிளே அருமையான கேம் பிளே, மல்டி பிளேயரா பிளே பண்ணிக்கலாம், சிங்கிள் பிளேயர்லயும் பண்ணிக்கலாம். ஸ்டோரி சூப்பரா இருக்கும். ஏகப்பட்ட பாசஸ் வருவாங்க. ஒவ்வொரு பாசஸும் ரொம்பவே கஷ்டமா இருப்பாங்க. இந்த கேமோட காம்பாக்ட் சிஸ்டம் உங்களுக்கு புரிஞ்சாதான் அந்த பாசஸ் அடிக்கிறதோ அதுல இருக்கிற பசில்ஸை வந்து நீங்க ஈஸியா முடிக்கிறது அது ஒரு நம்ம கையில தான் இருக்கு. அந்த மாதிரி கேம் பிளே டிசைன் பண்ணிருப்பாங்க. எல்லா பசில்ஸுமே நார்மலா இருக்காது, எல்லாமே கொஞ்சம் கஷ்டமாவே இருக்கும் எல்லா பசில்ஸ். ஏன்னா கரெக்டா தூக்கி அந்த ஆங்கிள் மாற்ற மாதிரி இருக்கு எல்லாத்தையும். அதெல்லாம் வந்து நம்ம கரெக்டா கேமரா ஆங்கிள் வச்சு விளையாடுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் சேலஞ்சிங்காவே இருக்கும் இந்த கேம். பாசஸ் ஃபைட்லாம் ஒவ்வொன்றும் அவ்வளவு அற்புதமா இருக்குங்க. இந்த கேம் செம்மையா இருக்கும். இந்த கேம்ல ஒரு முக்கியமான அம்சமே பினிஷஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. 3 வகையான பினிஷஸ் கொடுத்திருப்பாங்க. ஃபெட்டாலிட்டி, மியூச்சுவாலிட்டி, ப்ரூட்டாலிட்டி. ஃபெட்டாலிட்டி வந்து ஒரு ஆளை மட்டும் அதுல கொடுக்குற கீவேர்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணி கொல்ற மாதிரி இருக்கும், கொடூரமா கொல்லுவோம். மியூச்சுவாலிட்டி வந்து நிறைய பேர் இருந்தாங்கன்னா அவங்க எல்லாத்தையும் கவர் பண்ணி அடிச்சு கொல்ற மாதிரி இருக்கும். ப்ரூட்டாலிட்டி நமக்கு ஒரு பவர் கிடைச்சிடும், அந்த பவர் வச்சு நம்ம ரொம்ப வேகமா இருப்போம், அதை வச்சு ஈஸியா அடிச்சு கொள்ற மாதிரி இருக்கும். எத்தனை பேரை வேணா அடிச்சுக்கலாம். அந்த பவர் லிமிட் குறையறதுக்குள்ள நிறைய பேருக்கு தொப்பிக்காரனை பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா அந்த நெருப்புக்காரன் தான். ஏன்னா அவனை வச்சு அந்த ஏர்ல பறக்கூட்டு அடிக்கிற காம்பேட் சிஸ்டம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். கேம் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம 2 கேரக்டரை அன்லாக் பண்ணலாம். அவங்கள வச்சு அந்த ஸ்டோரி ஃபுல்லா நம்ம பிளே பண்ணிக்கலாம். கடைசி வில்லனோட பாஸ் ஃபைட் அது எத்தனை பேர் எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் கிட்டத்தட்ட 20 டைம் மேல செத்துருப்பேன் அவங்கிட்ட. கடைசியா போய் அவன் ஒரு பாயிண்ட்ல நான் செத்துருக்கேன். அந்த அளவுக்கு நான் ரொம்ப இரிட்டேட் ஆகி அந்த பாஸ் முடிக்கிறப்ப ஒரு சாட்டிஸ்பாக்சன் வரும் பாருங்க, அதெல்லாம் சொல்றதுக்கு அளவே இல்லை. அந்த மாதிரி இந்த கேம் முடிச்சவங்க எல்லாமே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க அந்த கடைசி வில்லனுக்காக. அர்பன் ரீஜியன் கரெக்டா ஸ்பெல் பண்றேன்னா தெரியல. நாம்கோங்கிற ஒரு நிறுவனம் தான் இந்த கேம் வந்து தயாரிச்சது. இது ஒரு ஃபைட்டிங் கேம். இந்த கேமோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா கிரீன் ஹார்பர் அப்படிங்கிற ஒரு அமெரிக்கா நகரத்துல நடக்கிற கதையை காமிச்சிருப்பாங்க. கிரீன் ஹார்பர் நகரத்துல ஏகப்பட்ட ரவுடி கும்பல்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அந்த ரவுடி கும்பல்ஸ் எல்லாம் வந்து ஒரு கொலை பண்ணிடுவாங்க. அந்த கொலையோட பழி வந்து ஹீரோ மேல போயிடும், பிராட் ஹாக் அவர் மேல வந்து போயிடும். அதனால அவரு சங் யங் லீ அப்படிங்கிற ஒரு பெண்மணியோட சேர்ந்து அவரோட மேல இருக்கிற பழியை தீக்குறாரா, தீத்துட்டு அந்த நகரத்துல இருக்க கேங்கோட தலைவனை வந்து கொல்றாரா அப்படிங்கிற கதையா இருக்கும். இந்த கேமோட சிறப்பம்சம் பாத்தீங்கன்னா மல்டி பிளேயர் மோடு தான். 4 பேர் வச்சு தாராளமா விளையாடலாம். சூப்பரா இருக்கும். ஸ்மாக்டவுன் பெயின் மாதிரியே இந்த கேம் வந்து டிசைன் பண்ணிருப்பாங்க. அந்த மல்டி பிளேயர் மோடு மட்டும் ஒவ்வொரு ஏரியாஸ்லயும் ஒவ்வொரு வில்லன்ஸையும் அடிச்சு பறக்க விட்டு போற மாதிரி இந்த கேம்ல டிசைன் பண்ணிருப்பாங்க. இதுல பவர் ஷாட்ஸ் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. அது உண்மையாலுமே சூப்பரா இருக்கும். ஒவ்வொரு ஹீரோக்கும் ஒவ்வொரு விதமான ஷாட்ஸ் கொடுத்திருப்பாங்க. இந்த கேம் வந்து லைட்டா டேக்கன் மாதிரியே இருக்கும். அதனால இந்த டேக்கன் கேமுக்கு ஒரு மரியாதை கொடுக்கறதுக்காக டேக்கன்ல இருக்க 2 கேரக்டர்ஸ் வந்து இதுல இன்க்ளூட் பண்ணிருப்பாங்க. பவுலையும் மார்ஷல் லாவையும் இந்த கேம்ல வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க. அவங்கள வச்சு நம்ம பிளே பண்ண நல்லா இருக்கும். பவுலோட பவர் ஷாட்டுக்கு நான் ஃபேவரட். அந்த மாதிரி இன்னொருத்தர் இருப்பான், வயசான ஒருத்தர் இருப்பான். அவன் ஒரு சுத்து விட்டானா ஃபுல் ஹெல்த் குறைஞ்சிரும். இந்த கேம் ஃப்ரெண்ட்ஸுங்களோட செம்ம ஜாலியா விளையாடலாம். எனக்கு அந்த கேம் அவ்வளவுக்கு விளையாட வராது. அதனால என் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் என்ன போட்டு புரட்டி எடுத்துருவாங்க இந்த கேம்ல. நெக்ஸ்ட் ஒரு பிரம்மாண்டமான ஒரு காவியமான ஒரு கேம் விளையாடணும்னா அதுக்கு நீங்க வந்து தாராளமா ஷேடோ ஆஃப் த கொலசஸ் அந்த கேம் நீங்க விளையாடலாம். இந்த கேமோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா ஹீரோ வாண்டர் அவங்களோட இறந்து போன மோனா அப்படிங்கிற காதலியை வந்து திரும்பவும் உயிரோட கொண்டு வரதுக்காக அவர் என்னென்னலாம் பண்றாருங்கிறத ஒரு கதையா இருக்கும். சூப்பரான ஒரு லவ் ஸ்டோரி, ஒரு சாகசமான கேம்னா இந்த கேம் தான். அதுக்காக அவர் வந்து ஒரு ஃபார்பிடன் லேண்ட்ஸ்ங்கிற ஒரு ஊருக்கு போறாரு. அங்க டார்மைன்ங்கிற ஒரு மர்மமான குரல் வந்து கேட்டுட்டே இருக்கு. நான் சொன்னதை நீ கேட்டீங்கன்னா உன்னோட காதலியை வந்து உயிரோட கொண்டு வரலாம் அவங்க சொல்றதை ஃபாலோ
ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. அதுக்காக அவங்க என்ன சொல்றாங்கன்னா 16 பிரம்மாண்ட அரக்கர்களை அந்த கொலாசஸ் வந்து நீங்க கொல்லணும், நீ கொன்னீனா உன்னோட காதலி வந்து உயிரோட வந்துருவாங்கன்னு சொல்றதுக்காக இவர் வந்து 16 விதமான இடத்துக்கு போயிட்டு 16 பாசஸே ஒரு எப்படி கொல்றாருந்தா கதையா இருக்கும். இந்த கேம் பிளே ஒன்லி பாசஸ் மட்டும்தான். ஒவ்வொரு பாசஸும் ஒவ்வொரு ஸ்டைல்ல வருவாங்க. ஒவ்வொரு பாசஸ் கொல்றது ஒவ்வொரு பெரிய பெரிய பசில் முடிக்கிற மாதிரி இருக்கும். நீங்க பாசஸ் ஃபைட் மட்டும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா இந்த கேம் தாராளமா பிளே பண்ணலாம். அற்புதமான ஸ்டோரி லைன் வச்சிருப்பாங்க. ஒரு அழகான ஒரு சூப்பரான PS2 கேம்னா இந்த கேம் தான் சொல்லலாம். இந்த கேம் வந்து பயங்கரமா ரீச் ஆனதுனால PS5 வரைக்கும் இந்த கேமை வந்து ரீமாஸ்டர் பண்ணிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கேம், தாராளமா பிளே பண்ணலாம் இந்த கேம். இந்த கேம்ல வந்து நம்ம எப்பவுமே தனியா விளையாடுற மாதிரி தான் இருக்கும். நம்ம கூட வந்து நம்மளோட குதிரை தான் நம்ம ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டெவில் மே கிரை 3 ஆக்ஷன் வேணுமா, ஆக்ஷன் இருக்கு. கிராபிக்ஸ் வேணுமா, கிராபிக்ஸ் இருக்கு. ஸ்டோரி இருக்கு. பாசஸ் நிறையவே இருக்கு. அந்த மாதிரி ஒரு பக்காவான ஒரு ஆக்ஷன் கேம் தான் இந்த டெவில் மே கிரை 3 தான். இந்த ஸ்டோரி பாத்தீங்கன்னா அந்த முன்னாடி வந்த 2 பார்ட்டோட ப்ரீகோலா தான் இருக்கும். இதுல வந்து நம்ம ஹீரோ டாண்டிக்கோ நம்மளோட பிரதர் வெர்ஜிலுக்கும் நடக்கிற ஒரு பிரச்சனை தான். அவங்க 2 பேருக்கு நடக்கிற ஒரு ஈகோ கிளாஸ் தான் இந்த கேமோட கதையா இருக்கும். வெர்ஜில் என்ன பண்ணுவார்னா எங்க அப்பாவோட சக்தியை எடுத்துக்கிட்டு இந்த உலகத்தை இருளா மாத்துன்னு நினைக்கிறாரு. டாண்டி வந்து அதை தடுக்கிறதுக்காக போராடுறாரு. வெர்ஜின் கட்டின கோட்டைக்குள்ள டாண்டி என்டர் ஆயிட்டு அவர் எப்படி அவர் வந்து திருத்தறாரா இல்ல கொல்றாரா அப்படிங்கறத ஒரு கதையா இருக்கும். டெவில் மே கிரை 3 ஒரு ஸ்டைலிஷான ஒரு ஆக்ஷன் கேம் விளையாண்டா இந்த கேம்ல வந்து தாராளமா பிளே பண்ணலாம். இந்த கேம் ஸ்டார்டிங்ல வந்து நமக்கு 4 ஸ்டைல்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த ஸ்டைல் நம்ம சூஸ் பண்ணி எந்த ஸ்டைல் நமக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கேம் பிளே டிசைன் பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கேம் பிளே இடையில மாத்திக்கலாம். ஒவ்வொரு பாசஸையும் அடிச்சு கொல்றப்ப அந்த பாசஸ் இருக்கிற வெப்பன்ஸ் நமக்கு அப்படியே கொடுத்துருவாங்க. எல்லாமே சூப்பரா இருக்குங்க. கேம் வந்து ரொம்ப ஆக்ஷனா இருக்கும். பசில் சிஸ்டம் ரொம்பவே அதிகமாவே இருக்கும். என்ன கேமரா ஆங்கிள் மட்டும் ஒரு மாதிரி போயிட்டு வர மாதிரி இருக்கும். மத்தபடி இந்த கேம்ல குறைங்கிறது ஒண்ணுமே கிடையாது. ஒரு பக்காவான ஒரு ஆக்ஷன் கேம் விளையாடுனா இந்த கேம் நீங்க தாராளமா பிளே பண்ணலாம். நெக்ஸ்ட் நருட்டோ ஷிப்புடன் அல்டிமேட் நிஞ்சா 5. நருட்டோ அனிமி தான் எனக்கு அனிமிலே ரொம்ப ஃபேவரட். அதுல இந்த கேம் வந்து சூப்பரா இருக்கும். ஏகப்பட்ட நருட்டோ கேம்ஸ் வந்து PS2ல இருந்தாலும் இந்த கேம்ஸ் தான் வந்து பயங்கரமா பண்ணிருப்பாங்க. இதோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா நருட்டோ ஷிப்புடன் ஸ்டார்டிங்ல எப்படி ஆரம்பிக்குதோ அதே மாதிரி தான் இருக்கும். ஷிப்புடன் ஸ்டார்டிங்ல காராவை காப்பாத்துறதோ ஒரு புது டீம் நம்ம கூட வந்து யமட்டா வந்து ஜாயின் ஆவாங்கல்ல அந்த டீம் வச்சு அந்த நைன்டெயில் ஃபாக்ஸ் பவரை வந்து இவர் எப்படி கண்டுபிடிக்கிறாரு, பெயினை போட்டு தள்ளுறது, அதுக்கப்புறம் சாஸ்கே வந்து காப்பாத்துற மாதிரி இந்த ஸ்டோரியா இருக்கும். ஃபர்ஸ்ட் அந்த 4th நிஞ்சா கிரேட் வாருக்கு முன்னாடி நடக்கிற ஸ்டோரியை அப்படியே வந்து கொடுத்திருப்பாங்க இந்த கேம்ல. இந்த கேமோட சிறப்பம்சம் என்னன்னா நருட்டோ வச்சு நம்ம ஜாலியா பிளே பண்ணலாம். அதே மாதிரி மத்த கேரக்டர்ஸ் வச்சு நம்ம பிளே பண்ணலாம். நருட்டோ கேரக்டர்ஸ் அப்படியே வந்து இந்த கேம்ல இன்க்ளூட் பண்ணிருப்பாங்க. நம்ம ஃப்ரீ ஸ்டைலையும் ஃபைட் மோட் பண்ணிக்கலாம். கேம் ஸ்டோரி மோட்லயும் நம்ம போய்க்கலாம். ஷிடோரி ரஷிங்கன் எல்லாம் பயங்கரமா யூஸ் பண்ணலாம். சிசுனா கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எல்லா காம்பாக்ட் சிஸ்டமும் சூப்பரா கொடுத்திருப்பாங்க. கட்சீன்ஸ் வந்து இந்த கேம்ல பயங்கரமாவே இருக்கும். ஒரு ஆக்ஷன் கேம் விளையாடணும்னா இந்த கேம் விளையாடலாம். நம்ம வீடியோல பார்த்துட்டு இருக்க ஒரு ஸ்டோரியை நம்ம பிளே பண்ற மாதிரி இருந்தா அது சூப்பரா இருக்கும்ல. அந்த மாதிரி தான் இந்த கேம் டிசைன் பண்ணிருப்பாங்க. கிராபிக்ஸ் குறைய சொல்ல முடியாது, தூக்கலாவே இருக்கும். நல்ல கேம். நருட்டோல எந்த கேரக்டர் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. எனக்கு நருட்டோ, டாச்சி, அப்புறம் சுனாடே. உங்களுக்கு எந்த கேரக்டர் பிடிக்கும் சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. டாய் ஸ்டோரி 3 இந்த கேம் மூவி பேஸ்ட் கேம் தான். அந்த மூவியோட ஸ்டோரி அப்படியே மாத்தாம பண்ணிருப்பாங்க. ஸ்டோரி பாத்தீங்கன்னா ஆண்டிங்கிற அந்த சின்ன பையன் வந்து வளர்ந்து பெரிய ஆளாயிரம். அவன் காலேஜ் போடுற டைமுக்கு வந்துடுறான். அதனால அவன் வச்சிருக்க பொம்மை எல்லாமே வந்து போயிட்டு ஒரு சன்னி சைடு டே கேர் அப்படிங்கிற ஒரு குழந்தைகள் காப்பத்துல வந்து அந்த பொம்மையெல்லாம் கொடுத்துறாங்க. அங்க வந்து பொம்மைக்கு சேஃபான இடம் கிடையாது. அங்க லாட்சோ அப்படிங்கிற ஒரு கரடி பொம்மையோட கட்டுப்பாட்டுல தான் அந்த டே கேரே நடக்குது. இந்த கரடி பொம்மை என்ன பண்ணுதுன்னா எல்லா பொம்மையும் வந்து அழிக்கிற ஒரு வேலையை பார்த்துருக்கு. அங்க இருந்து நம்ம பொம்மைகள் எல்லாம் தப்பிச்சு மறுபடியும் ஆண்டிகிட்டே வந்து அப்படிங்கிற ஒரு கதையா தான் இருக்கும். சூப்பரான கேம். சர்வைவல் ஆக்ஷன் கேம் மாதிரி பண்ணிருப்பாங்க. 3 கேரக்டர் நம்ம மாத்தி பிளே பண்ணிக்க முடியும். அந்த டாய் ஸ்டோரியில இருக்கிற 3 பெஸ்ட் கேரக்டர்ஸ் தான் நம்ம வந்து மாத்தி பிளே பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அங்க இருக்கிற பசில்ஸ், அங்க இருக்கிற ஆர்கேட்லாம் நம்ம எப்படி தாண்டி வராங்க தான் ஒரு கதையா இருக்கும். ஒரு சிம்பிளான ஒரு கேம் தான், ஆனா நல்லாவே இருக்கும். நிறைய பசில்ஸ் கொடுத்திருப்பாங்க. குழந்தைகளுக்கான ஒரு ப்ராப்பரான கேம் அதை டிசைன் பண்ணிருப்பாங்க. பென்டன் PS2ல பாத்தீங்கன்னா 4 கேம் இருக்குங்க. பென்டன் ப்ராடக்ட் ஆஃப் ஹெல்த், பென்டன் ஏலியன் ஃபோர்ஸ், பென்டன் ஏலியன் ஃபோர்ஸ் வில்காஸ் அட்டாக், பென்டன் அல்டிமேட் ஏலியன் காஸ்மிக் டிஸ்ட்ரக்ஷன். இந்த மாதிரி 4 கேம் வந்து இந்த PS2ல ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. 4 கேமோட ஸ்டோரி நீங்க பார்க்கணும்னா நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோவோட லிங்கை வந்து கமெண்ட் பாக்ஸ்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் நான் வந்து டேக் பண்றேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த 4 கேம்ல எந்த கேம்ல வந்து பிளே பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் வந்து 2 கேம் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். பென்டன் ஏலியன் ஃபோர்ஸ் வில்காஸ் அட்டாக்கும் பென்டன் ப்ரொடக்டர் ஆஃப் ஹெல்த்தும். எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா அந்த பென்டன் ப்ரொடக்டர் ஆஃப் ஹெல்த் தான். அதுல வந்து அந்த கிராபிக்ஸ் வந்து சூப்பரா இருக்கும். ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும். ஜாலியா பிளே பண்ணிக்கலாம். நீங்க வந்து ஒரு பசில் சிஸ்டமா வேணும், ஸ்டோரி வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பென்டன் ஏலியன் ஃபோர்ஸ் வில்காஸ் அட்டாக் வந்து தாராளமா பிளே பண்ணலாம். இந்த கேம்ல வந்து 10 ஏலியன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அந்த கேம்ல வந்து 5 ஏலியன்ஸ் யூஸ் பண்ணிக்க முடியும். ஒரு ஜாலியா நீங்க பிளே பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த பென்டன் கேம் வந்து தாராளமா நீங்க பிளே பண்ணலாம்.
பிளாக். PS2ல ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் பர்சன் ஷூட்டர் கேம் தான். ரொம்பவே பயங்கரமா இருக்கும். ரொம்பவே இந்த கேம் ரியலிஸ்டிக்காவே இருக்கும். இந்த கேமோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா நம்ம கதையோட நாயகன் ஜாக் கெல்லரா பிளே பண்ணுவோம். ஸ்டார்டிங்ல அவர் ஒரு அறையில வச்சு அவரை கொடுமைப்படுத்தி விசாரணை பண்ணிட்டு இருப்பாங்க. அங்க இருந்து கதை ஸ்டார்ட் ஆகும். ஜாக் கெல்லருங்கிற வந்து CIAவோட பிளாக் ஆப்ஸ் குழுவை சேர்ந்தவர். அவரு ஐரோப்பியால நடக்கிற 7th வேவ் அப்படிங்கிற ஒரு பயங்கரவாத அமைப்பை அழிக்கிறதே அவரோட வேலையா இருக்கும். அவரோட பாஸ்ட்ல பண்ண சம்பவம், ரகசிய பணிகள், சட்டத்துக்கு புறம்பான தாக்குதல்களை பற்றி உயர் அதிகாரிகள்லாம் அவங்க வந்து கேள்வி கேட்பாங்க. ஹீரோவை கட்டி போட்டு வச்சு விசாரணை பண்றாங்கல்ல, அந்த இடத்துல அவர் சொல்ற ஒவ்வொரு மிஷனும் தான் நம்ம கேம் பிளேவா பிளே பண்ணுவோம். சூப்பரா இருக்கும். கேம் வந்து ஸ்டோரி டெல்லிங்ல தான் போற மாதிரி இருக்கும். அவர் என்ன மிஷன் சொல்றாரோ அதை நம்ம ரியலா பிளே பண்ற மாதிரி இருக்கும். செம்மையா இருக்கும். இந்த கேம் பிளே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்சன் ஷூட்டர்ல தான் பண்ணிருப்பாங்க. ரொம்பவே ரியலிஸ்டிக்கா இருக்கும். கிராபிக்ஸும் பிசிக்ஸும் நல்லாவே இருக்கும் இந்த கேம்ல. அப்ப வந்ததுல இந்த கேமோட பிசிக்ஸ் நல்லாவே பண்ணிருப்பாங்க. எப்படின்னா நம்ம அங்க இருக்கிற அந்த பில்டிங்ஸ் எல்லாம் சுட்டு அந்த கதை உடைக்கிற மாதிரி இருக்கும். அந்த செவுத்த சுட்டு உடைக்கலாம். அந்த மாதிரி ரொம்ப தத்ரூபமா பண்ணிருப்பாங்க. கன் சவுண்ட்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். ஏகப்பட்ட கன்ஸ் கொடுத்திருப்பாங்க. AK-47, M16, ஷார்ட் கன்ஸ், RPGங்கிற மாதிரி ஏகப்பட்ட கன்ஸ் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. பயங்கரமாவே இருக்கும். ஒரு சூப்பரான ஒரு மிலிட்டரி பேஸ்ட் ஒரு கேம் விளையாடுனா இந்த கேம் நீங்க தாராளமா ட்ரை பண்ணலாம். பொதுவா எல்லா ஷூட்டிங் கேம்லயும் நம்ம அடி வாங்கிட்டா கேமரா வந்து அப்படியே ரெட் ஆமா வரும். கொஞ்ச நேரம் நம்ம அமைதியா இருந்தாலே ஹெல்த் ஃபுல் ஆயிரும். ஆனா இந்த கேம்ல வந்து நம்ம ஹெல்த் மெடிக்கெட் தேடி போடுற மாதிரி இருக்கும். அதனால நம்ம வந்து கொஞ்சம் கவனமா விளையாடுற மாதிரி தான் இருக்கும் இந்த கேம். ஒரு சூப்பரான ஒரு ஷூட்டிங் கேம்னா இந்த கேம் தாராளமா பிளே பண்ணலாம். நெக்ஸ்ட் PS2 வரலாற்றிலே ஒரு கல்ட் கிளாசிக்னு சொல்ற ஒரு கேம் தான் புள்ளி. நான் ஃபர்ஸ்ட் போட்ட 2 வீடியோலயே கமெண்ட் பாக்ஸ்ல ஒருத்தர் மென்ஷன் பண்ணியிருந்தாரு, புள்ளி கேம் நீ விட்டுட்டியே தம்பி அப்படின்னு. அது புள்ளி கேம் நான் விட்டு வைக்கல, அதை ஒளிச்சு வச்சிருந்தேன் அடுத்த ஒரு பாட்டுக்காக, சும்மா ஃபன்னுக்காக சொன்னேன். ராக்ஸ்டார்ஸ் கேம் தான் இந்த கேம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஒரு குறும்புத்தனமான ஒரு ஆக்ஷன் கேம்னா இந்த கேம் சொல்லலாம். இந்த கேமோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா ஜிம்மி ஹாப்கின்ஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் நம்ம பிளே பண்ணுவோம். ஜிம்மி வந்து ஒரு வாழு பையன். அவன் ஏற்கனவே பல பள்ளிகள்ல இருந்து துரத்து விட்டுருவாங்க அவனை. ஜிம்மியோட அம்மா வந்து அவங்களோட 5வது கணவர் கூட லைஃபை ஸ்டார்ட் பண்ண முடிவு எடுக்கிறாங்க. அதனால ஜிம்மிய வந்து ஒரு ஸ்கூல்ல சேர்த்து விடுறாங்க. அந்த ஸ்கூல் வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்டாவும் ஒழுங்கற்ற முறையில அந்த ஸ்கூல் இருக்கும். அந்த ஒரு போர்டிங் ஸ்கூல்ல சேர்த்து விட்டு அவங்க போயிடுறாங்க. ஸ்கூலுக்குள்ள நுழைஞ்ச உடனே ஜிம்மிக்கு வந்து பல எதிரிகள் உருவாயிடுறாங்க. குறிப்பா கேரி ஸ்மித் அப்படிங்கிற ஒரு தந்திரமான மாணவன் வந்து ஆரம்பத்துல நண்பனா இருப்பான். போக போக நமக்கே பேக் ஸ்டார்ட் அடிச்சு அவன் வந்து எதிரியா மாறிடுவான். ஜிம்மி வந்து அந்த ஸ்கூல்ல இருக்கிற பல கேங்ஸ் எல்லாத்தையுமே தன்னோட வழி கொண்டு வந்து அந்த பள்ளியில் நடக்கிற அராஜகத்தை ஒழிச்சு அங்க எப்படி அமைதி கொண்டு வராத கதையா இருக்கும். ரொம்ப ஒரு ஃபன்னான கேம். எல்லாமே பண்ணலாங்க. எல்லா வேலைத்தனமும் இந்த கேம்ல பண்ணலாம். இந்த கேம் பிளே பாத்தீங்கன்னா ரொம்ப ஓபன் வேர்ல்டா கொடுத்திருப்பாங்க. அங்க இருக்கிற ஸ்கூல் பக்கத்துல இருக்கிற எல்லா ஏரியாஸும் நம்ம ஜாலியா சுத்திட்டு வரலாம். இது ஸ்கூல் கேம்னால இதுல வந்து இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, ஆர்ட், ஜிம் அப்படிங்கிற ஒரு மினி கேம்ஸ் கொடுத்திருப்பாங்க. ஒவ்வொரு சப்ஜெக்டையும் நம்ம அட்டன் பண்ணி நல்லா அங்க பாஸ் மார்க் எடுத்தா நமக்கு ஒரு ஸ்கில்ஸ்லாம் அப்கிரேட் ஆகிற மாதிரி கொடுத்திருப்பாங்க. அது எல்லாமே பயங்கரமா பண்ணிருப்பாங்க. அது இல்லாம கூட இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வம்புழுத்துக்கிட்டு அந்த கேங்க வந்து அடிச்சிட்டு நம்ம ஜாலியா பிளே பண்ற மாதிரி இருக்கும். இந்த கேம் சூப்பரா இருக்கும். அந்த ஸ்கூல்ல இருக்கிற ஃபிக்ஷனல் கேரக்டர்ஸ் எல்லாமே ஒவ்வொரு ஸ்கில்டா பண்ணிருப்பாங்க. நெட்ஸ் அப்படிங்கிற ஒரு கேங் வந்து படிக்கிற பசங்களா இருப்பாங்க. ஜாக்ஸ்ங்கிற கேங் வந்து ஸ்போர்ட்ஸ் பிளேயரா இருப்பாங்க. கிரீசஸ் வந்து மெக்கானிக்கல் வேலை செய்வாங்க. அந்த மாதிரி NPCs எல்லாமே சூப்பரா டிசைன் பண்ணிருப்பாங்க. இதுல வந்து கன்ஸ்லாம் கிடையாது. இது ஸ்கூல்னால கன்ஸ்லாம் கிடையாது. அதுக்கு பதிலா வந்து அந்த ஸ்லிங் ஷாட் கவன் சொல்லுவாங்கல்ல, அது நம்ம கையில இருக்கும். ஒரு நாத்தம் பிடிச்ச பாம் இருக்கும். அப்புறம் இச்சிங் பவுடர், கையில குத்தி விளையாடுற மாதிரி இந்த கேம் பிளே டிசைன் பண்ணிருப்பாங்க. ஸ்கேட் போர்டு, சைக்கிளா நம்ம கையில கொடுத்திருப்பாங்க. அதை வச்சு நம்ம வேற இடத்துக்கு போலாம். ஒரு சூப்பரான கேம். டே அண்ட் நைட்ல இந்த கேம் வந்து மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி மிஷன்ஸ் எல்லாம் வரும். GTA போலவே ரொம்ப சாரஸ்யமா இருக்கும் இந்த கேம். ஸ்கூல் லைஃப் வந்து நம்ம பிளே பண்ற மாதிரி இந்த கேம்ல இருக்கும். எல்லாமே பயங்கரமா இருக்க நல்ல கேம் இது. கேம் ரேசிங் கேமோட ராஜாவான நீட் ஃபார் ஸ்பீட் மோஸ்ட் வாண்டட். இந்த கேம் PS2ல விளையாடுறவங்க யாருமே இருக்க முடியாது. இது கார் ரேஸ் மட்டும் கிடையாது, கார் ரேஸை தாண்டி ஒரு மாதிரி இதுல பண்ணிருப்பானுங்க. அதனால இந்த கேம் வந்து ஹிட் ஆனதுக்கு காரணமே. இதோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா ஹீரோட நேம் வந்து எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. அவரோட விலை உயர்ந்த கார் BMW M3 GTR வந்து காரை ஓட்டிட்டு ராக்போர்ட் அப்படிங்கிற ஒரு நகரத்துக்குள்ள வந்து போறாரு. அங்க வந்து பிளாக் லிஸ்ட் ஒரு 15 ரேசர்ஸ் இருக்காங்க. அந்த ரேசர்ஸ் எல்லாம் மோஸ்ட் வாண்டட் ரேசர்ஸ். அந்த 15ஆம் லிஸ்ட்ல இருக்கிற ரேசர் அப்படிங்கிற ஒரு ஆள் வந்து என்ன பண்றாருன்னா நம்ம ஹீரோட காரை வந்து டேமேஜ் பண்ணிடுறாரு. கார் வந்து டேமேஜ் ஆயிரும். அதனால காரை சரியா ஓட்ட முடியாம போலீஸ் ஸ்டார்ட்ட வந்து நம்ம ஹீரோ வந்து மாட்டிக்கிறாரு. சரியான ஆதாரம் இல்லாதனால போலீஸ் வந்து விட்டாலும் அந்த காரை வந்து அந்த ரேசர் கேங் வந்து ஆட்டையா போட்டுறாங்க. அந்த காரை பயன்படுத்தி அந்த ரேசர் வந்து அந்த பிளாக் லிஸ்ட்ல வந்து முதல்ல எடுத்தே பிடிக்கிறாரு. சோ நம்ம ஹீரோ வந்து மியா அப்படிங்கிற ஒரு பெண்ணோட உதவியோட சேர்ந்து ரேஸை ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த ரேஸ்ல வந்து ஜெயிச்சு அவரோட BMW காரை வந்து மீட்டெடுக்கிறதா கதையா இருக்கும். நிறைய பேர் வந்து கார் ரேஸா பிளே பண்ணுவீங்க. இதுல ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி வந்து உள்ள கொடுத்திருக்காங்க. இந்த கேம் பிளே பாத்தீங்கன்னா ஓபன் வேர்ல்ட்
ரேசிங் கேம் தான். போற வழியில போலீஸ்காரங்க வந்து நம்ம துரத்திட்டு ஒரு டார்ச்சர் பண்ணிட்டு பாருங்க, அதுதான் இந்த கேமோட ஸ்பெஷல்னே சொல்லுவேன். நம்ம அந்த ரேஸ்ல தோக்கடிக்கணும்னா அவர் கீழே இருக்கிற 14 வீரர்களை வந்து நம்ம ஒவ்வொருத்தரா தோக்கடிக்கணும். அதனால ஒவ்வொரு வீரரும் ஒவ்வொரு சவாலா இருக்கும் இந்த கேம் விளையாடுறப்ப. அந்த டைம்லயே போலீஸ் நம்ம துரந்துட்டே வருவாங்க, அதையும் நம்ம எஸ்கேப் ஆகி அந்த ரேசரையும் நம்ம தோக்கடிச்சு நம்ம ஜெயிச்சுட்டு போற மாதிரி தான் இந்த கேம் இருக்கும். இந்த கேம்ல வந்து ஏகப்பட்ட காசு வந்து அவைலபிளா இருக்கும். ஹீட் லெவல்ஸ் கொடுத்திருப்பாங்க. லெவல் 1 சாதாரணமான கார் தான் வரும். லெவல் 5 போயிட்டீங்கன்னா ஹெலிகாப்டர் மாதிரி பெரிய பெரிய கார்லாம் வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கோம். அந்த கார்ல இருக்கிற ஸ்கில்ஸ் எல்லாமே நம்ம அப்கிரேட் பண்ணிக்கலாம். இன்ஜின், டயர், நெட்ரோ அது எல்லாத்தையுமே நம்ம அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸ்கில்ஸ் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சூப்பரான ஒரு கார் ரேஸ் கேம் நீங்க விளையாடணும்னு நினைச்சீங்கன்னா இந்த கேம் தாராளமா ப்ளே பண்ணலாம். இந்த கேம் ஆண்ட்ராய்ட்லயும் வந்து அவைலபிளா இருக்கு, பிளே ஸ்டோர்லயும் இருக்கு. ஏன்னா பே பண்ற மாதிரி இருக்கும். தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ல நீங்க டவுன்லோட் பண்ணி விளையாடுங்க. நெக்ஸ்ட் கேம் PS2ல ஒரு மாஸ்டர் பீஸ்னா இந்த கேம் நிறைய பேர் சொல்லுவாங்க. மெட்டல் கியர் சாலிட் ஸ்னேக் ஈட்டர். இது ஒரு சாதாரண ஆக்ஷன் கேம் இல்ல, ஒரு உணர்ச்சிகரமான ஒரு ஸ்பை த்ரில்லர் மூவினே சொல்லலாம். இந்த கேம் இதோட ஸ்டோரி வந்து 1964ல நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதாவது கோல்டு வேர் பனிப்போர் காலத்துல நடக்கிற மாதிரி இருக்கும். இதோட நாயகன் வந்து ஹீரோ வந்து நேக்கட் ஸ்னேக். சோவியத் யூனியனுக்குள்ள ரகசியமா ஊடுருவி அங்க கடத்தி வச்சிருக்க சோகோலவ் அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானியை வந்து மீட்கிறதா நம்மளோட வேலையா இருக்கும். ஸ்னேக்கோட குருவான பாஸ் அவர் வந்து திடீர்னு சோவியத் ரஷ்யா கூட வந்து ஒன்னு சேர்ந்து நம்ம யூனிட்டுக்கு வந்து துரோகம் பண்ணி அவங்க பக்கம் ஆயிருவாங்க. அவரோட ஸ்டூடெண்ட் ஆன ஸ்னேக் வந்து ஒரு பாலத்துல இருந்து தள்ளி விட்டு ஒரு அணு ஆயுதத்தையே வெடிக்க வைக்கிறாரு. இந்த பாலத்துல இருந்து கீழே விழுந்த படுகாயம் அடைந்த நம்ம ஹீரோ ஸ்னேக் வந்து எப்படி அந்த காட்டுக்குள்ள போய் அந்த விஞ்ஞானியை மீட்கிறாரு, அப்புறம் அந்த அணு ஆயுதத்தை எப்படி அழிக்கிறாரு, அந்த இவரோட பாஸ் இருக்காருல்ல இவரோட குரு அவரை எப்படி தோக்கடிக்கிறாரு கதையா இருக்கும். சிம்பிளா சொல்லலாம், ஹீரோ ரொம்ப நேசிச்ச ஒரு குருவை அவரோட கையாலே கொல்ற மாதிரி தான் இருக்கும் இந்த கேம். ஒரு சூப்பரான பொலிட்டிக்கல் பேஸ் கொண்ட ஒரு ஸ்டோரி தான் இந்த கேம். இந்த கேம் பிளே பாத்தீங்கன்னா ஸ்டெல்த் கேம் பிளே தான் ஃபுல்லா பண்ணிருப்பாங்க. புல்லுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறது, மரக்கட்டைக்கு பின்னாடி நிக்கிறது, அந்த மாதிரி காட்டுக்குள்ள ஒளிஞ்சு அடிக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த கேம்ல. எனிமீஸை போய் மறைஞ்சு தாக்குற சிஸ்டம் உண்மையாவே சூப்பரா பண்ணிருப்பாங்க. நமக்கு ஹெல்த் வேணும்னா அங்க காட்டுல கிடக்கிற பாம்பு, தவளை, பறவை அவங்க எல்லாம் வேட்டையாடி நம்ம சாப்பிடுற மாதிரி இருக்கும். ஸ்டாமினா வந்து அப்பதான் குறையாம இருக்கும், இல்லைன்னா ஸ்டாமினா குறைஞ்சிக்கிட்டே வரும். நம்ம வந்து ஏதோ ஒரு அடிபட்டு நமக்கு வந்து காயம் வந்துருச்சுன்னா அது மெடிக்கிட் மட்டும் போதாது, அது எப்படியோ அது தகுந்த மாதிரி நம்ம சரி செய்யணும். எப்படின்னா போன் பிரேக் ஆனிச்சுன்னா கட்டு போடணும், குண்டு பாஞ்சிச்சுன்னா கத்தியால வச்சு அதை எடுக்கிற மாதிரி ரொம்ப ரியலிஸ்டிக்கா பண்ணிருப்பாங்க. யதார்த்தமா இருக்கும் இந்த கேம்ல. எதிரிகளை வந்து பின்னாடி போய் அடிச்சு அட்டாக் பண்றது, அவங்கள்ட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு அடுத்த லெவலுக்கு நம்ம போறது எல்லாமே சூப்பரா பண்ணிருப்பாங்க இந்த கேம். இந்த கேம் வந்து இப்ப பிசிக்கும் PS5க்கும் ரீமாஸ்டர் பண்ணிருக்காங்க. அந்த PS2 கேம்ஸுக்கு நல்லா டெவலப் பண்ணி கிராபிக்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல வர ஒவ்வொரு பாசஸும் குறிப்பா த பெயின், த ஃபியர், த எண்ட் 3 பாசஸுமே பயங்கரமா இருப்பாங்க. அந்த எண்ட் அப்படிங்கிற ஒரு கிழவன் இருக்கானே அவங்க கூட நடக்கிற ஸ்னைப்பர் சண்டை வந்து உண்மையாலுமே சூப்பரா பண்ணிருப்பாங்க. PS2ல ரிலீஸ் ஆனதுனால கிராபிக்ஸ் கொஞ்சம் லோவா இருந்தாலும் அதுல வர கதை கட் சீன்ஸ் எல்லாமே இந்த கேம்ல சூப்பரா பண்ணிருப்பாங்க. தரமா பிளே பண்ணலாம், மஸ்ட் ட்ரை பண்ணுங்க guys. நெக்ஸ்ட் கேம் ஃபைட்டிங் கேமோட சக்கரவர்த்தினே சொல்லலாம் இந்த கேம், டேக்கன் 5. இப்போ வரையும் அந்த கேம் பிளே மெக்கானிசம், அந்த கேரக்டர் மூவ்மெண்ட்ல எப்படி பண்ணாங்கிறது ஒரு கேள்வியா தான் இருக்கும் அப்ப PS2 கிராபிக்ஸ்ல. இந்த கேம் பிளேயோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்கும் டிஃபரெண்ட் எண்டிங்ஸ், டிஃபரெண்ட் ஸ்டோரி இருந்தாலும் ஒரு மெயின் ஸ்டோரி நான் சொல்றேன். டேக்கன் 4 எண்ட்ல மிஷிமா ஜெய்பாஸ் 2 அதோட தலைநகரமான போன் மரு இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு குண்டு வெடிப்பே நடக்குது. இதுல ஹெய்ஹாச்சி மிஷிமா அவர் வந்து இறந்ததாக எல்லாருமே நம்புறாங்க. ஹெய்ஹாச்சி இறந்ததுக்கு அப்புறம் சில நாட்கள்ல கிங் ஆஃப் அயன் ஃபிஸ்ட் டோர்னமெண்ட் 5 அப்படிங்கிற ஒரு புதிய போட்டி வந்து அறிவிக்கிறாங்க. அதை அறிவிச்சது யாருன்னு யாருக்குமே தெரியாது. ஹெய்ஹாச்சியோட அப்பா ஜின்பாஷி மிஷிமா பல வருடங்களா சிறையில இருக்காரு. அந்த குண்டு வெடிப்புக்கு அப்புறம் அவர் வந்து விடுதலையா வராரு. தீய சக்தியால உலகத்தையே அழிக்கிறதுக்காக பிளான் பண்றாரு. ஜின்பான்சி சிறையில இருந்து வெளியே வந்தாருல அவரை வந்து தடுக்கிறதுக்காக ஜின் காசிமோ, கயூசா, மிஷிமா, அதுக்கப்புறம் பல வீரர்கள், பவுல், அந்த மாதிரி ஏகப்பட்ட வீரர்கள் இருப்பாங்க. அவங்க எல்லாம் வந்து இந்த போட்டியில கலந்து கொண்டு அந்த வில்லனும் போட்டியில இருந்து கலந்துப்பாரு. சோ அவங்களை வந்து தோக்கடிச்சு அந்த ஊருக்கான அமைதியை கொண்டு வர இந்த கேமோட கதையா இருக்கும். கேம் பிளே பாத்தீங்கன்னா டேக்கன் 4ல இருந்த சிக்கல்கள் எல்லாத்தையுமே நீக்கி பழைய வேகமான சண்டை முறை எல்லாம் நீக்கி டேக்கன் 5ல வந்து ரொம்ப வேகமா பண்ணிருப்பானுங்க. ஃபாஸ்டர் கம்பேக்ட் முந்தைய பாகத்தோட இந்த வேகத்துல ரொம்ப அழகாவும் இருக்கும், அதிகமா இருக்கும். காம்போஸ் பண்றது எல்லாமே ஈஸியாவும் பாக்கிறதுக்கு அழகாவும் இருக்கும். இந்த கேம்ல தான் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம போட்டியில ஜெயிச்சு வர காயின்ஸ், கோல்ட வச்சு நம்ம வந்து நம்ம ஹீரோஸ்க்கு தேவையான அந்த அவுட்ஃபிட்ஸ் எல்லாமே டிசைன் பண்ணிக்கலாம். அது எல்லாமே சூப்பரா பண்ணிருப்பாங்க. 30க்கும் மேற்பட்ட கேரக்டர்ஸ் இருப்பாங்க. அசுகா, கெசிமா, பென்வெய், ரேவன், பால், அந்த மாதிரி ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இருப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் வந்து பால் தான். அந்த பாலோட பவர் கிக்கு நான் வந்து ஃபேவரட். இது PS2ல ரொம்பவே ஹிட்டான கேமுங்க. எல்லா கேமர்ஸும் இந்த டேக்கன் 5 வந்து விளையாடாம இருந்திருக்க வாய்ப்பே கிடையாது. இதுல உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் யாருன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.
நெக்ஸ்ட் கேம் இன்ட்ரோலாம் தேவையில்லைங்க. காட் ஆஃப் வார் 1 and 2 PS2ஓட ஒரு அதிபதினே இந்த கேம் சொல்லலாம். என் தலைவன் கிரேட்டோஸ். காட் ஆஃப் வார் 2 விளையாண்டதுக்கு அப்புறம் நான் கிரேட்டோஸோட ஃபேன் ஆயிட்டேன். ரொம்ப காட் ஆஃப் வார் வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலா ரிலீஸ் பண்ணாங்க. அது எப்படி போகுது பார்த்து காட் ஆஃப் வார் 2 கொடுத்தாங்க. எப்பயுமே சீக்வல் கேம் வந்து மொக்கையா தான் இருக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா சீக்வல் தான் வேற லெவல்ல பண்ணிருப்பாங்க காட் ஆஃப் வார் 2. அதுக்கப்புறம் பிசில காட் ஆஃப் வார் 3 அது வேற கதை. PS2ல இந்த ரெண்டு கேமுமே தரமான கேமுங்க. இந்த கேமோட ஸ்டோரி வந்து உங்களுக்கு வேணும்னா நான் தனி வீடியோல வந்து ஒவ்வொரு கேமோட ஸ்டோரியும் நான் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன் கைஸ். இந்த வீடியோல சின்னதா அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நம்ம ஹீரோ கிரேட்டோஸ் அவர் வந்து போர்ல வந்து வெற்றி பெறதுக்காக ஏரஸ் கடவுளுக்கு வந்து ஒரு ஒப்பந்தம் போடுறாரு. அதன் விளைவா ஏரஸோட சூழ்ச்சியில மாட்டின கிரேட்டோஸ் வந்து அவரோட குடும்பத்தையே வந்து கொண்டுறாரு. இந்த குடும்பத்தோட சாம்பல் வந்து கிரேட்டோஸோட உடல் முழுவதும் ஒட்டிக்குது. அதுக்கப்புறம் அவர் வந்து கோஸ்ட் ஆஃப் ஸ்பேட்டா அப்படின்னு சொல்லி எல்லாருமே கூப்பிடுறாங்க. அவன் வந்து துரோகத்துல வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் வந்து அதுல இருந்து விடுதலை பெறதுக்காக என்ன பண்றாருன்னா அத்தேனா கிட்ட வந்து ஹெல்ப் கேட்கிறாரு. அத்தேனா சொல்ற கட்டளை எல்லாமே அவர் ஃபாலோ பண்ணி ஹேரஸ் கொல்றதுக்காக போறாரு. அதே மாதிரி ஹேரஸ் கொண்டுட்டு இவர் வந்து ஒரு கடவுளா மாறுறாரு. இது காட் ஆஃப் வார் 1ஓட ஸ்டோரி. காட் ஆஃப் வார் 2ல வந்து கடவுளா ஆனதுக்கு அப்புறம் கிரேட்டஸ் வந்து கொஞ்சம் கருவு அதிகமாயிருது. கிரேட்டஸோட அப்பா ஜியோஸ் அவர் வந்து ப்ராபசியை பார்த்துக்கிட்டு இவர் வந்து நமக்கே வந்து பெரிய ஒரு பிரச்சனை ஆயிரும் சொல்லிட்டு கிரேட்டஸ் இருக்கிற எல்லா பவரையும் புடுங்கிட்டு அவரை ஏமாத்தி ஜியோஸ் வந்து கிரேட்டஸ் கொண்டுறாரு. அங்க இருந்து அவர் நரகத்துக்கு போயிறாரு. நரகத்துல இருந்து அவர் வந்து காயாவோட ஹெல்ப் மூலியமா ரியல் வேர்ல்டுக்கு வந்து சிஸ்டர் ஆஃப் ஃபேட் அவங்க மூலியமா காலத்தையே மாத்தி அமைக்க முடியும். சோ அவங்களை தேடி அவர் போறாரு. அதை தேடி அந்த பயணம் ஸ்டார்ட் ஆகுது. சிஸ்டர் ஆஃப் ஃபேட்டை கொண்டு அவர் காலத்தையே வந்து ரீவைண்ட் பண்ணி திரும்ப ஜியோஸ் எங்க கொண்டாரோ அங்கேயே வராரு. ஜியோஸ் நம்ம கொல்ல போகும்போது அத்தேனா உள்ள வந்துறாங்க. தெரியாம அத்தேனாவை நம்ம கொன்றுவோம். அப்பதான் அத்தேனா சொல்லுவாங்க ஜியோஸ் வந்து உன்னோட அப்பான்னு சொல்லுவாரு. ஜியோஸ் அங்க இருந்து தப்பிச்சு போயிருவாரு. ஜியோஸை கொல்றதுக்காக இருக்கிற எல்லா டைட்டன்ஸையும் அவர் பாஸ்ட்ல இருந்து கூட்டிட்டு வந்து அந்த மவுண்ட் ஒலிபஸ் அந்த மலை ஏறி அவர் போறாரு. அதோட அந்த காட் ஆஃப் வார் 2 எண்ட் முடிச்சிருப்பாங்க. இந்த கேம் பிளே பாத்தீங்கன்னா பிக்ஸ்டு கேமரா ஸ்டைல்ல பண்ணிருப்பாங்க. சூப்பரான ஒரு கேம். ஏகப்பட்ட எனிமிஸ் இருப்பாங்க, ஏகப்பட்ட பாஸ் இருப்பாங்க. அந்த சங்கிலி வச்சு சுத்தி சுத்தி அடிச்சு பறக்கூட்டு இருக்கலாம். குயிக் டைம் இவெண்ட் ஃபேமஸ் ஆனதுக்கு காரணமே இந்த கேம் தான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு தத்ரூபமா பண்ணிருப்பாங்க. ஒவ்வொரு பாஸஸும் சூப்பரா இருக்கும் இந்த கேம்ல. கேமோட அந்த ஸ்டோரியோட நம்ம கேம் பிளே பண்றதாங்க இந்த கேம்ல அல்டிமேட்டுங்க. கிரேட்டோஸ்னா மாஸ்னா கிரேட்டோஸ் தான். அந்த அளவுக்கு பக்காவா பண்ணிருப்பானுங்க. கிரேட்டோஸ்க்கு ஒரு தனி ஃபேன் பேஸே இருக்கு. PS2 பிரான்சைஸ்ல பெஸ்ட் கேம்னா காட் ஆஃப் வார் தான். த வாரியர்ஸ் இது ஒரு மூவி பெஸ்ட் கேம் தான். இந்த கேமோட ஸ்டோரி வந்து வாரியர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரீட் கேங்க பேஸ் பண்ணி கேம் ஃபுல்லா நடந்துட்டு இருக்கும். அந்த வாரியர்ஸ் கேங்ல ஒரு 4 பேர் இருப்பானுங்க. அந்த 4 பேர் சேர்ந்து கோனி ஐலாண்ட் அப்படிங்கிற இடத்த வந்து ஆக்கிரமிச்சுக்கிறாங்க. ஏரியாக்குள்ள சுத்திட்டு இருக்கிற தௌலத்தான பசங்கன்னு வச்சுக்கோங்களேன். சின்ன சின்ன சம்பவங்கள் பண்ணிட்டு இருக்கிற ஆளுங்க. சைரஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய கேங் லீடர் வந்து அங்க இருக்கிற எல்லா கேங்ஸையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் நடத்துறாரு. அந்த மீட்டிங்ல அந்த சைரஸ் கேங் வந்து ராக்ஸ் அப்படிங்கிற ஒரு விதமான கேங் வந்து அந்த சைரஸை போட்டு தள்ளிடுறாங்க. அந்த ராக்ஸ் கேங் வந்து என்ன பண்றாங்கன்னா அப்படியே பழிய தூக்கி நம்ம வாரியர்ஸ் கேங் மேல போட்டுறாங்க, நம்ம சின்ன பசங்க மேல. சோ அங்க இருக்கிற எல்லா கேங் லீடர்ஸும் இந்த வாரியர்ஸ் கேங்க தேடி வராங்க. அந்த குற்றத்தை யாரு பண்ணா, இந்த வாரியர்ஸ் கேங் அந்த மத்த கேங்ல இருந்து தப்பிச்சாங்களா, அவங்க மேல இருக்கிற அந்த குற்றப்பழி வந்து போக்கனாங்களா கேம் வந்து பேஸ் பண்ணி போகும். அதுதான் இந்த கேமோட ஸ்டோரியாவும் இருக்கும். ஸ்டோரி வைஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தாலும் கேம் பிளேவும் ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப அண்டர் ரேட்டடான கேம். கேம் பிளே ஸ்டைல் பாத்தீங்கன்னா பீட் அப் வகையை சார்ந்தது. தெருக்கல்ல வந்து இறங்கி சண்டை போறது அந்த மாதிரியா பண்ணிருப்பாங்க. காம்போ சிஸ்டம்லாம் சாதாரணமா பஞ்ச் கிங்க்கு மட்டும் பண்றது இல்லாம எதிரிகளை தூக்கி செவுத்து மேல அடிக்கிறது, தரையில் தள்ளி அவன் மூஞ்சி மேலே குத்துறது, அந்த மாதிரி வெறித்தனமான காம்போஸ் எல்லாம் கொடுத்துருப்பானுங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். வெப்பன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கையில கிடைக்கிறது எல்லாமே தூக்கி அடிச்சுக்கலாம். கத்தி, இரும்பு பைப்பு, பாட்டில், பேட் எல்லாம் தூக்கி அடிச்சு நம்ம அது வந்து ஆயுதமா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கேம்ல அது ரொம்பவே சூப்பரா பண்ணிருப்பாங்க. இந்த கேம்ல ரேஜ் மோடுன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. நம்ம சண்டை போட போட நமக்கு வந்து ஒரு ரேஜ் மீட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அந்த ரேஜ் மீட்டர் ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரே அடியில எவனா இருந்தாலும் கவுத்தரலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். கேம் ஓப்பன் வேர்ல்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்டோரியோட பாக்குறப்ப இந்த கேம் வந்து ரொம்பவே அழகா பண்ணிருப்பாங்க. GTA மாதிரி போயிருக்க வேண்டிய கேம் தான் இந்த கேம் அண்டர் ரேட்டடா மாறிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கேம் ஹிட்மேன் பிளட் மணி. இந்த கேம் வந்து ரீசெண்டா ஆண்ட்ராய்டுக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் அதுல ஒரு மிஷன் தான் பிளே பண்ண முடியும். அதுக்கப்புறம் நீங்க காசு கட்டி தான் பிளே பண்ணணும். நம்ம அந்த கவலையே வேணாம். வெப்சைட்ல போய் டெவலப் பண்ணுங்க, இன்ஸ்டால் பண்ணுங்க, ஜாலியா பிளே பண்ணுங்க, காசுலாம் கட்டாம. இந்த கேமோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா ஏஜென்ட் 47 நம்ம விளையாடுவோம். ICA அப்படிங்கிற ஒரு ரகசியமான அமைப்பிற்கு வந்து நம்ம ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டு கொலையெல்லாம் செஞ்சுட்டு வருவோம். இந்த கேம்ல ICA நிறுவனமும் டயானா அப்படிங்கிற ஒரு ஏஜென்ட்டும் வந்து ரொம்ப நாளா பார்ட்னர்ஷிப்ல இருப்பாங்க. ICAல இருக்கிற ஆளுங்களே அந்த டயானா அவங்க கூட இருக்கிற ஒவ்வொருத்தர போட்டு தள்ளி வராங்க. கடைசியா டயானாவும் ஏஜென்ட் 47 மட்டும் தான் இருக்காங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து யார் இந்த கொலையெல்லாம் பண்றா, இவங்க பின்னாடி என்ன இருக்கு சொல்லி கண்டுபிடிக்கிறதா இந்த கேமோட கதையா இருக்கும். இந்த கேம் வந்து பயங்கரமா இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஒவ்வொரு ஸ்டோரியும் ஒவ்வொருத்தரும் போட்டு தள்ளுறது பயங்கரமா இருக்கும். கேம் பிளே பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டெல்த் மோடு தான். நீங்க எப்படி கொல்றீங்க, எந்த வகையில கொல்றீங்க, அவனை தடையும் இல்லாம கொல்றீங்க, அதை பொறுத்து நமக்கு வந்து காசு நிறைய கொடுப்பானுங்க. இந்த கேம்ல நம்ம கிட்ட கொடுத்துருவாங்க. ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம கிட்ட இருக்கும். நம்ம எப்படி வேணா கொள்ளலாம். எக்ஸாம்பிள் சொன்னா கெமிக்கல் ஊத்தி அந்த பாடி வந்து இருக்கிறதே
தரம் தெரியாம அழிக்கிறது, அவன் ஏதாவது ஒரு பொட்டிக்குள்ள போட்டு மூடி வைக்கிறது, அவன் செத்ததுக்கான தடையுமே இல்லாத மாதிரி நம்ம பண்றதா இந்த கேமோட வேலையா இருக்கும். ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் பயங்கரமா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கேம் PS2 கிராபிக்ஸ் தரமா இருக்கும். மஸ்ட் ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கேம் ஒரு சயின்டிஃபை ஆக்ஷன் கேம், ரட்சட் அண்ட் கிளாங்க். இந்த கேம் வந்து ஒரு நாஸ்டாலஜி கேம்ங்க. சீரியஸா அப்ப பிளே ஸ்டேஷன் கடையில நம்ம 20 ரூபா கொடுத்து 1 மணி நேரத்துக்கு விளையாடுவோம். அப்ப இந்த கேம் நான் பிளே பண்ணேன். ஒரு செம்மையான நாஸ்டாலஜிக் ஃபீல் இந்த கேம். இந்த கேமோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா, நம்ம ரட்சட் நம்ம வந்து ஒரு விதமான ஒரு பூனை வகையை சேர்ந்த ஒரு விஞ்ஞானி. நமக்கு என்ன வேலைன்னா ஸ்பேஸ்ஷிப்பை வந்து ரெடி பண்றதா நம்ம வேலையா இருக்கும். மெக்கானிக் வேலையை தான் நம்ம பார்த்துட்டு இருப்போம். ஒரு பக்கம் வந்து ரோபோட் செய்யற தொழிற்சாலையில வந்து ஒரு ரோபோட் வந்து தவறுதெல்லாம் வேற மாதிரி செஞ்சிருவாங்க. அது ஒரு குட்டி ரோபோவா வந்துரும். அந்த குட்டி ரோபோ பேர் தான் கிளாங்க். அந்த ரோபோ உருவாக்குன நகரத்துல இருக்க தலைவர் வந்து குவார்க். அவர் என்ன பண்றாருன்னா, அவரோட கிரகத்துல வந்து மக்கள் தொகை வந்து அதிகமானதுனால மத்த விண்வெளியில் இருக்கிற எல்லா கிரகத்தையும் இவரோட கிரகமா மாத்தணும் சொல்லி பிளான் பண்றாரு. அங்க இருக்கிற மக்கள் வித்தியாசமான உயிரினங்கள் எல்லாத்தையும் கொண்டுட்டு இவங்களோட மக்கள் அங்க வந்து திசை திருப்பதுக்கு பிளான் பண்றாரு. அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த குட்டி ரோபோ கிளாங்க் இருக்குல்ல, அது வந்து அங்கிருந்து தப்பிச்சு வந்து நம்ம ஹீரோ இருக்க ரட்சட் இருக்க பூமிக்குள்ள வந்துருது. இது ஒரு வித்தியாசமான உலகம். அந்த உலகத்துக்குள்ள வந்துருது. இவங்க 2 பேர் சேர்ந்து அதை எப்படி தடுக்கிறாங்க, அந்த வில்ல எவ்வளவு கொடூரமானவன், அந்த வில்லன் எப்படி போட்டு தள்ளுறாங்க, இந்த கேமோட கதையா இருக்கும். இதுல ஏகப்பட்ட பார்ட்ஸ் இருக்கு. இந்த வீடியோல இந்த ஒரு பார்ட் மட்டும் பார்க்கலாம். கேம் பிளே பாத்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் பிளாட்ஃபார்ம் தான். கூச்சு ஓடுற மாதிரி இருக்கும். அப்படியே ஸ்டோரி கலந்து அப்படியே போயிட்டே இருக்கும். இந்த கேம் வித்தியாசமான வெப்பன்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க. ஆம்னி ரெஞ்ச் அப்படி நம்ம கையில வந்து ஒரு ஸ்பேனர் மாதிரி இருக்கும். அந்த ஸ்பேனர் வச்சு எதிரிகளை வந்து துவம்சம் பண்ணிட்டுக்கலாம். பிளாஸ்டர் கொடுத்துருப்பாங்க. மார்பர் அப்படிங்கிற ஒரு கன் இருக்குங்க. அது நம்ம எதிரி மேல சுட்டா அவனுக்கு வந்து ஒரு வித்தியாசமா மாறிடுவானுங்க. அது ஒரு மாதிரி கேம்ல ஜாலியா இன்ட்ரெஸ்டா இருக்கும். கேம்ல வந்து குயிக் டைம் ஈவென்ட்ஸ் தான் இருக்கும். ஒரு தத்ரூபமான கேம். ட்ரை பண்ணி பாருங்க. பசில் சிஸ்டமும் சூப்பரா இருக்கும். இந்த கேம் பென் 10 ப்ரொடக்டர் ஆஃப் ஹெல்த் நீங்க விளையாண்டுறீங்கன்னா அந்த கிராபிக்ஸ்ல தான் இந்த கேம் இருக்கும். தரமான கேம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கேம் லீகோ பேட்மேன் த வீடியோ கேம். PS2 ரிலீஸ் பண்ண ஒரு தரமான லீகோ கேம். லீகோ கேம்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய பேருக்கு பிடிக்குமா தெரியல. அதெல்லாம் பார்க்கறது கொஞ்சம் குட்டி குட்டியா பொம்மையா இருக்கும். எனக்கு அது பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த லீகோ கேம்ஸ் நான் நிறைய விளையாண்டுருக்கேன். இந்த பேட்மேன் கேமோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா, ஆர்கம் அசைலம் சிறைச்சாலையில இருந்து அங்க இருக்கிற வில்லன்கள் எல்லாம் அந்த சிறைச்சாலையை உடைச்சிட்டு வெளில வந்துடுறாங்க. 3 கேங் வெளில வந்துருவாங்க. ரெட்லெஸ் குரூப், பென்குயில்ஸ் குரூப், ஜோக்கர் குரூப். சோ இந்த 3 குரூப்பையும் நம்ம வந்து பிடிச்சி மறுபடியும் ஜெயிலுக்குள்ள தள்ளுறதா இந்த கேமோட ஸ்டோரியா இருக்கும். இந்த கேம்ல பேட்மேன் நம்ம கூட வந்து பார்ட்னர் ராபின் அந்த ஒரு கேரக்டர் உள்ள வருவாங்க. நம்ம மல்டிபிளேயர் மோட்ல இந்த கேம் பிளே பண்ணிக்கலாம். கேம் பிளே ஸ்டைல் பாத்தீங்கன்னா, பேட்மேனுக்கு ஏகப்பட்ட ஷூட்ஸ் கொடுத்திருப்பாங்க. ஒவ்வொரு ஷூட்ஸுக்கான கேம் பிளேவும் பக்காவா இருக்கும். ஒவ்வொரு ஷூட்ஸ்க்கும் தனித்தனி பவர் இருக்கும். அதுதான் இந்த கேமோட ஹைலைட்டா இருக்கும். வெஹிக்கல் மிஷின்ஸ் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. காம்பேக்ட் சிஸ்டமும் பார்க்கவும் ரொம்பவும் அழகா இருக்கும். சூப்பரா இருக்கும். கேமோட ஸ்டோரி நகர்றது நல்லாவே இருக்கும். அந்த ஜோக்கருக்கான ஸ்டைல் இந்த கேம்ல தத்துவமா கொடுத்திருப்பாங்க. மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு சூப்பரான கேம். குட்டி குட்டியா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கேம் விட்டு போயிடாதீங்க. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் மிஸ் பண்ணிடுவீங்க. அடுத்து நம்ம பார்க்க போற கேம் த பனிஷர். ஒரு வயலண்டான ஒரு ஆக்ஷன் கேம். இந்த கேம் வந்து ஹிட்மேன் ஸ்டைல தான் பண்ணிருப்பாங்க. இந்த கேமோட ஸ்டோரி சிம்பிளா சொல்லணும்னா, பிராங்க் கேசில் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் நம்ம பிளே பண்ணுவோம். ஒரு முன்னாள் மரைன் அதிகாரி. அவரோட கண்ணு முன்னாடி அவரோட குடும்பத்தையும் அவங்களோட கேங்ஸ் எல்லாமே ஒரு கேங்ஸ்டரோட டீம் வந்து கொடூரமா கொண்டாடுறாங்க. சட்டமும் போலீஸும் அவங்களுக்கு வந்து தண்டனை வாங்கி தராம ரொம்ப இழுத்துட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாம் அவங்க சைடு இருப்பாங்க. அதனால நம்ம ஹீரோ இருக்காருல பிராங்க் கேசில் வந்து அவரே சட்டத்தை கையில எடுத்துக்கிட்டு அவரோட முகத்துல வந்து ஒரு பெரிய மாஸ்க் மாதிரி ஸ்கல் மண்டோட உறைஞ்சிக்கிட்டு அந்த நகரத்துல இருக்கிற குற்றவாளிகளை அடியோடு அழிக்கிற த பனிஷரா மாறுறாரு நம்ம ஹீரோ. இந்த கேம்ல யாரு கொன்னா எவன் கொன்னா அதுக்கு பின்னாடி என்ன பாலிடிக்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறத கேமோட ஸ்டோரியாக்கும். சின்ன ஸ்டோரியா சொல்லிருக்க. இது ஒரு பெரிய ஸ்டோரி ஆக்சுவலா. இந்த கேம் பிளே ஸ்டைல் பாத்தீங்கன்னா ப்ரூட்டல் கேம் பிளேவா இருக்குங்க. 3rd person ஷூட்டர் வகையில தான் பண்ணிருப்பாங்க. ஒவ்வொருத்தனும் பிடிச்சி அந்த இன்டகிரேஷன் சிஸ்டம் இருக்கு பாருங்க, சித்திரவாத பண்ணுவாரு ஹீரோ. அதுதான் இந்த கேம்ல பயங்கரமா இருக்கும். ஒவ்வொருத்தனையும் பிடிச்சி அவன்கிட்ட தகவல் வாங்கணும். அந்த க்ளூஸ் எல்லாம் நம்ம வாங்கணும். அதுவும் நார்மலா கிடையாது. அவன் மூஞ்ச தூக்கி தரையில் அடிக்கிறது, அவன் மூஞ்சில கத்திய போடுறது, அவன் கழுத்துல நெரிக்கிறது, அந்த மாதிரி பயங்கரமான விஷயம் எல்லாம் பண்ணி அவன்கிட்ட வாங்குவாங்க. நமக்கு வந்து ஒரு பார் மாதிரி இன்க்ரீஸ் ஆகும். அந்த பார் இன்க்ரீஸ் ஆனவன அது கேட்கிற பட்டன் கொடுத்தா அவனால என்ன பண்றேன்னு தெரியாம அவன் வாயில இருந்து உண்மையா ஒத்துக்குப்பான். அந்த பாரை வர வைக்கிற வரையும் நம்ம அவனை டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கும் இந்த கேம்ல. அது மட்டும் இல்லாம இந்த கேம்ல ஏகப்பட்ட கன்ஸ் கொடுத்துருவாங்க. கிரனேட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸ்டெல்த் கேம் பிளேவும் இந்த கேம்ல அதிகமா இருக்கும். ஒரு சூப்பரான கேம்ங்க. ஸ்டோரியும் சூப்பரா இருக்கும். ரொம்ப ப்ரூட்டலா இருக்கும் கேம். மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. அது எப்படா நான் ரெக்கார்ட் பண்ணும்போது மட்டும் எல்லாரும் பாட்டு வைக்கிறீங்க, காக்கா கத்துது, என்னென்னமோ நடக்குது கைஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கேம் கில் ஜோன். இந்த கேம் வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் ஷூட்டர் அந்த ஸ்டைல்ல பண்ணிருப்பாங்க. இந்த கேமோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா, இந்த கேம் ஃபியூச்சர்ல நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. மனுஷங்க எல்லாமே விண்வெளியில போயிட்டு ஒரு கிரகத்துல குடியேறி வாழ்ற ஒரு காலகட்டத்துல இந்த கேம் நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவங்க எல்லாருமே பூமியை சேர்ந்த மனுஷங்க தான். அந்த விண்வெளிக்கு போனதுனால அவங்க வந்து அங்க இருக்கிற ஒரு அட்மாஸ்பியர்னால இவங்க எல்லாருமே வந்து அவங்க உடல்நிலை தோற்றம் எல்லாமே மாறி ஒரு வித்தியாசமான
வித்தியாசமான ஏலியன்ஸா மாறிடுவாங்க நம்ம ஆளுங்க. அவங்க வந்து கேஸ் மாஸ்க் போட்டுருவாங்க. அவங்க அந்த மாதிரி மாறிடுவாங்கன்னு தெரிஞ்சும் நம்ம ஆளுங்க வந்து அவங்களை விண்வெளி கவனிச்சிருப்பாங்க. அதனால அதை கண்டுபிடிச்சு அங்க இருக்கிற நம்ம ஆளுங்களா இருக்காங்களா அவங்க எல்லாம் வந்து நமக்கு ஏற்பட்ட துரோகத்தை முறியடிச்சு மறுபடியும் அவங்க பழையபடி மாறுறாங்களா இல்ல மறுபடியும் அவங்க பூமிக்கு வராங்களாங்கிறத கேமோட ஒரு ஸ்மால் லைன். இந்த கேமோட கேம் பிளே பாத்தீங்கன்னா ஒரு 4 பிளேயபிள் கேரக்டர்ஸ் கொடுத்துருவாங்க. நம்ம மாத்தி மாத்தி கேம் பிளே பண்ணிக்கலாம். ஒவ்வொரு மிஷன்ஸும் நல்லாவே பண்ணிருப்பாங்க. இந்த கேம்ல ஷூட்டர் கேம் தான். பிளாக் கேம் விளையாண்டுருக்கீங்களா அந்த மாதிரி தான் ஷூட்டர் கேம் தான் இருக்கும். இந்த கேம்ல ஸ்டெல்த் மோடு கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே பயங்கரமா பண்ணிருப்பாங்க. ஒரு கால் ஆஃப் டியூட்டி நீங்க விளையாடுற ஒரு ஃபீல் தான் இந்த கேம்ல இருக்கும். ஒரு வார் பேஸ்ட் கேம் தான் இந்த கேம். ஃபியூச்சரிஸ்டிக் வார் பேஸ்ட் கேம்னு வச்சுக்கோங்களேன். M416 M82 அசால்ட் ரைஃபிள் எல்லா கன்னுமே இருக்கும். கிரெனேட்ஸ், கிரெனேட் லான்ச்சர், ராக்கெட் லான்ச்சர் தான் கேம்ல கொடுத்துருப்பாங்க. சூப்பரா இருக்கும். போர்க்கால சூழல்ல பயங்கரமா பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். இந்த கேம் ட்ரை பண்ணி பாருங்க. பேட்மேன் பிகின்ஸ். கிறிஸ்டோபர் நோலன் உருவாக்கின அந்த படத்தை பேஸ் பண்ண இந்த கேம் தான் அப்படியே மூவி பேஸ் பண்ணதா இருக்கும். எப்படி பேட்மேன் உருவானாரு, இந்த கோத்தம் சிட்டில இருக்கிற அந்த கிரைம்ஸ் எல்லாம் எப்படி தடுக்கிறாருங்க கேமோட மெயின் பிளாட்டா இருக்கும். எல்லாத்துக்கும் பேட்மேனோட அந்த மூவி ஸ்டோரி தெரியும். அதை தான் இந்த கேம்ல அப்படியே டெலிவர் பண்ணிருப்பாங்க. இந்த கேம் பிளே ஸ்டைல் பாத்தீங்கன்னா பேட்மேனுக்கு உரியான அம்சங்கள் எல்லாமே கொடுத்திருப்பாங்க. அந்த பேட்டராங்க, ஆப்டிக் கேபிள், கிரேபிள் கண்ணு, அந்த பேட்மேனோட பைக்கு எல்லாமே இந்த கேம்ல ஆட் பண்ணிருப்பாங்க. நார்மல் காம்பரேட் சிஸ்டம் தான் இருக்கும். அந்த பேட்டராங்க தூக்கி அடிக்கிறதுலாம் ரொம்பவே சூப்பரா பண்ணிருப்பாங்க. கிராஃபிக்ஸ் தரமா இருக்கும். பசில் சிஸ்டம் சூப்பரா இருக்கும். டைமிங்ல பசில் சிஸ்டம் பண்ற மாதிரி இருக்கும் இந்த கேம்ல. அதோட இந்த கேமோட அந்த கதை நகர்வு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஸ்கிரீன் பிளே பயங்கரமா பண்ணிருப்பாங்க இந்த கேம்ல. ஒரு சூப்பரான ஒரு பேட்மேன் கேம் PS2ல மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. அடிச்சு சொல்ற இது ஒரு பெஸ்ட் கேம். இந்த கேம்ல எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா அந்த இன்டராக்டிவ் இன்டகிரேஷன் தான். அது சூப்பரா பண்ணிருப்பாங்க. 2 கேரக்டர்ஸ் பேசிக்கிற விதமும் நம்ம கொடுக்குற சைட் மிஷன்ஸும் பக்காவா பண்ணிருப்பாங்க. ரொம்ப சினிமேட்டிக்கா இருக்கும் இந்த கேம்ல. அதனால தான் இந்த கேம் நான் பெஸ்ட் கேம் சொல்றேன். PS2ல மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு பீக் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த கேம் கொடுக்கும். ஸ்பைடர்மேன் அல்டிமேட் ஸ்பைடர்மேன். இந்த கேமோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா அல்டிமேட் மார்வல் காமிக்ஸ் அந்த காமிக்ஸை பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரி தான். இது மத்த ஸ்பைடர்மேன் கேம் மாதிரி கிடையாது. இது வித்தியாசமான ஒரு ஸ்பைடர்மேன் கேம் தான். பீட்டர் பார்க்கர், எடி பிராக் அவங்களோட அப்பா 2 பேருமே சயின்டிஸ்ட். அவங்க வந்து கேன்சர் நோயை குணப்படுத்துறதுக்காக சிம்பியாட் சூட்டை வந்து உருவாக்குறாங்க. அதுவே ஒரு கட்டத்துல உயிர் பெற்று ஒரு பெரிய சிம்பியாட்டா மாறுது. அதுதான் வெனம். ஆரம்பத்துல பீட்டர் தொடும்போது அந்த வெனம் ஷூட் வந்து பீட்டரை கட்டுப்படுத்த ட்ரை பண்ணுது. அதனால பீட்டர் வந்து கஷ்டப்பட்டு அதுல இருந்து விடைபெற்று வெளில வந்துடுறாரு. எடி பிராக் வந்து என்னோட அப்பா கண்டுபிடிச்ச ஷூட் எனக்கு தான் வேணுங்கிற ஒரு பேராசையில அந்த ஷூட்டை போட்டுக்கிட்டு வெனமா மாறிடுறாரு. ஸ்டார்டிங்ல 2 பேத்துக்கும் ஒரு பயங்கரமான சண்டை நடக்கும். அப்ப வெனம் வந்து இறந்து போச்சு சொல்லி பீட்டர் நினைக்கிறாரு. 3 மாசத்துக்கு அப்புறம் எடி பிராக்கும் வெனமும் மறுபடியும் உயிர் பழிச்சு வராங்க. அவங்க வந்து பீட்டர் பாக்குற பழி வாங்குறாங்களா இல்லையாங்கிறதா மிச்ச ஸ்டோரி. இல்ல ஏகப்பட்ட வில்லன்ஸ் இருப்பாங்க. சினிஸ்டர் 6 உள்ள வருவாங்க. சிம்பிளான ஸ்டோரி சொல்லியிருக்கேன். ஆனா இதுக்குள்ள ஏகப்பட்ட கதை இருக்கும். வோல்வரின் கேரக்டர் எல்லாம் உள்ள வருவாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டான கேம். சின்ன கேம் தான். ஆனா ஸ்டோரி வைஸ் பயங்கரமான கேம். கேம் பிளே பாத்தீங்கன்னா நம்மளால ஸ்பைடர்மேன் வெனம் 2 பேரையும் மாத்தி மாத்தி நம்ம விளையாடுற மாதிரி அந்த அட்மாஸ்பியர் வந்து செட் பண்ணிருப்பாங்க. ஸ்பைடர்மேனா கேம் பிளே பண்றப்ப வெப் ஸ்விங்கிங், அந்த மக்களை காப்பாத்துறது, சைட் மிஷன்ஸ் பண்றது, குற்றவாளிகளை பிடிச்சி போலீஸ்ல கொடுக்குறது, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் பண்ணிட்டு இருப்போம். அந்த சிம்பியாட்ஸ்லாம் வரும். அதெல்லாம் போட்டு தள்ளிட்டு போற மாதிரி இருக்கும். வெனமா நீங்க மாறினீங்கன்னா மக்களே கடிச்சு சாப்பிடணும். அதுதான் எனர்ஜியே. போறவர்களா பிடிச்சி நம்ம கடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கலாம். அந்த அளவுக்கு பக்காவா பண்ணிருப்பானு இந்த கேம்ல. வெப் ஸ்விங்கிங் வெனம்க்கு சூப்பரா இருக்கும். ஸ்பைடர்மேனோட அவரோட காம்பேக்ட் சிஸ்டமும் தரமா கொடுத்திருப்பாங்க. ரொம்ப வெறித்தனமா இருக்கும். ஒரு சூப்பரான ஒரு ஓபன் வேர்ல்ட் கேம். மறக்காம ட்ரை பண்ணுங்க. பெஸ்ட் ஸ்பைடர்மேன் கேம் இன் PS2. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கேம் ஜெட்லி ரைஸ் டு ஹானர். மார்ஷியல் கலைகள் தெரியல, அதை பேஸ் பண்ண ஒரு கேம் தான் இந்த கேம். சூப்பரான கேம்ங்கிறது. ஸ்டோரி லைன் பாத்தீங்கன்னா நம்ம ஜெட்லி இந்த கேம்ல வந்து கிட் காய் அப்படிங்கிற ஒரு அண்டர் கவர் போலீஸா அவர் வந்து பிளே பண்ணுவாரு. அவர் வந்து பாதாளத்துல இருக்கிற ஒரு வில்ல பாஸ் யாங் அவர் கூடவே வேலை செஞ்சு அவரை பத்தி உளவு பாக்குற வேலையை பார்த்துட்டு இருப்பாரு. ஒரு கட்டத்துல அவரோட லெப்ட் ஹேண்ட் குவான் அவர் வந்து என்ன பண்றாருன்னா அந்த பாஸ் யாங் வந்து போட்டு தள்ளிடுறாரு. பாஸ் யாங் வந்து இறக்குற டைம்ல நம்ம கிட்ட ஜெட்லி கிட்ட வந்து ஒரு முக்கியமான ஒரு பொருளை கொடுத்து மிச்சல்னு ஒருத்தர் இருப்பாரு, அவர்கிட்ட போய் கொடுன்னு சொல்லுவாங்க. நம்ம அவரை தேடி நம்ம வேலை போகும். அங்க நம்ம மிச்சலை சந்திக்கிற நேரத்துல அந்த வில்ல இருக்கால துரோகம் பண்ணவன் குவான் அவன் உள்ள வந்து மிச்சலை போட்டு தள்ளிடுவான். இறுதியில் அந்த அவர் கொடுத்த அந்த விஷயத்துல என்ன இருக்கு, அது எதனால அவர் அங்க கொடுக்க போனாரு, ஏன் வந்து தடுத்தான் அப்படிங்கறத ஸ்டோரியை பேஸ் பண்ணி தான் கேம் போகும். சூப்பரான ஒரு ஆக்ஷன் பேக்டு கேம். கேம் பிளே பாத்தீங்கன்னா அனலாக் ஸ்டிக், ரைட் அனலாக் ஸ்டிக் இருக்குல்ல, அதை நீங்க எந்த சைடு நவுத்துறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தலைவன் காம்பேக்ட் பண்ணிட்டு இருப்பான். சூப்பரான கேம். நமக்கு ரேஜ் மீட்டர் கொடுத்திருப்பாங்க. அந்த ரேஜ் மீட்டர் வச்சு அது கேட்கிற பட்டன் கொடுத்தீங்கன்னா L1 R1 அந்த பட்டனை கொடுத்தீங்கன்னா தலைவர் ஸ்லோ மோஷன்ல எல்லாத்தையும் அடிச்சு பறக்க விடுவான் பாருங்க. அவ்வளவு அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. கையில கிடைக்கிறது எல்லாத்தையும் போட்டு அடிச்சு பறக்க விடலாம். சினிமேட்டிக் கட் சீன்ஸ் எல்லாம் உள்ள வரும். ஒவ்வொருத்தர் சாவும் போது அந்த எண்டுல அதெல்லாம் பக்காவா இருக்கும். சூப்பரான கேம்ங்க. ரத்தம் தெரிக்க கொட்டை பறக்க அந்த அளவுக்கு சண்டை இந்த கேம்ல கொடுத்திருப்பாங்க. சூப்பரான கேம்ங்க. ட்ரை பண்ணி பாருங்க.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கேம் ஆம்னி முசா டான் ஆஃப் ட்ரீம்ஸ். ஒரு பயங்கர ஃபேமஸான சாமுராய் ஆக்ஷன் பேக்டு ஃபேண்டசி கேம். இந்த கேமோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா 15 வருஷத்துக்கு முன்னாடி நோபுநாகா அப்படிங்கிற ஒரு அரசன் கையில தான் ஜப்பான் இருந்துச்சு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் புதிய ஆட்சியாளரா டொயோட்டாமி அவர் வந்து பதவி இருக்கிறாரு. அவர் என்ன பண்றாருன்னா ஒரு கேவலமான மைண்ட் செட் உள்ள ஆள். அரக்கர்களோட வந்து கூட்டணி வச்சுக்கிட்டு ஜப்பான் முழுக்க ஒரு விசித்திரமான கருப்பு மரங்களை வந்து வளர்த்து அதுல வந்து வர பூச்சிகள் எல்லாமே மனுஷங்களை சாப்பிட்டு அரக்கலாம் மாத்திர ஒரு வேலையை அவர் பாக்குறாரு. இந்த அநீதியை தடுக்க வர ஹீரோ தான் ஷீடோயாசி யுகி. அதான் நம்ம ஹீரோ. அவனை எல்லாருமே வந்து சோக்கி கருப்பு போர் வீரர் பிளாக் ஆனி அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. நம்ம ஹீரோ வந்து காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் அந்த ஒரு சக்தியை கொண்டவர். சோகி வந்து அந்த புதுசா வந்த அரச அவரோட திட்டத்தை வந்து முறியடிக்கிறதா சோகியோட வேலையா இருக்கும். அவருக்கு வந்து தனியா திட்டத்தை வந்து தோக்கடிக்க முடியாதனால அவருக்கு பல திறமையான மார்ஷல் தெரிஞ்ச சாமுரைஸ்ல தேவைப்படும். அதான் போற வழியில ஒரு 4-5 கேரக்டர்ஸ் வந்து இவர் ஃப்ரெண்ட்ஸா ஏத்துப்பாரு. அவங்க எல்லாம் வச்சு அந்த அரசனை எப்படி போட்டு தள்ளினாங்க, மறுபடியும் ஜப்பானை வந்து பழையபடி மாத்தினாங்களா அப்படிங்கறத இந்த கேமோட கதையா இருக்கும். ஒரு அண்டர்ரேட்டடான கேம், சூப்பரான ஸ்டோரி இருக்கும் இந்த கேம்ல. இதோட எண்டிங் பாத்தீங்கன்னா ரொம்ப சோகமா முடிச்சிருப்பாங்க. ஹீரோக்கு என்ன ஆச்சு நீங்களே இந்த கேம் விளையாண்டு பாத்துக்கோங்க. இந்த கேமோட கேம் பிளே பாத்தீங்கன்னா பார்ட்னர் சிஸ்டம் ஒரு பிளஸ் பாயிண்ட் இந்த கேம்ல தான். நம்ம சண்டை போடுறப்ப நம்ம ஒரு மாதிரி சோர்ந்து போயிட்டா மத்த கேரக்டர்ஸ் எல்லாம் கூட்டு அவங்கள வச்சு சண்டை போடுற மாதிரி பண்ணிருப்பாங்க. நம்ம என்ன கமாண்ட் கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி சண்டை போடுவாங்க. நம்மள டிஃபெண்ட் பண்ணுன்னு சொன்னா நமக்கு முன்னாடி சுத்தி நின்று நம்மள டிஃபெண்ட் பண்ணுவாங்க. ஆல் அவுட் அட்டாக் அப்படிங்கிற ஒரு பட்டன் ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா எல்லா விலங்குலையும் ஆக்ரோஷமா தாக்குவானுங்க தலைவனுங்க. நம்மளுக்கு ஹெல்த் போடுனாலும் ஹெல்த்தும் போடுவானுங்க. அந்த மாதிரி நம்ம கமெண்ட் கொடுத்து நம்மளோட காம்பரேட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கேம்ல கேரக்டரையும் ஸ்வாப் பண்ணி விளையாண்டுக்கலாம். வித்தியாசமான சாயில்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. காட் ஆஃப் வார்ல இருக்குல்ல அதே மாதிரி ரெட் சாயில்ஸ் வந்துச்சுன்னா நம்மளோட வெப்பன்ஸ் அப்கிரேட் பண்ணிக்கலாம். எல்லோ சாயில்ஸ்னா நம்மளோட ஹெல்த் பார் வந்து ஃபுல்லா நிரப்பிக்கலாம். ப்ளூ சாயில்ஸ்னா மேஜிக் பவரும் இந்த கேம்ல கொடுத்துருப்பாங்க. ப்ளூ சாயில்ஸ்ல அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனி மோட் அப்படிங்கிற ஒரு மோட் இருக்கும். அதான் காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் ஃபர்ஸ்ட் சொன்னல அந்த மோட் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா தலைவன் வந்து ஒரு அடியில அங்க எவ்வளவு இருந்தாலும் அடிச்சு தம்சம் பண்ணிடுவாரு. கிராபிக்ஸும் தத்ரூபமா கொடுத்திருப்பாங்க. ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஸ்பெஷல் அபிலிட்டிஸ் இருக்கறனால இந்த கேம் நீங்க கேரக்டர் ஸ்விட்ச் பண்ணி விளையாண்டாலும் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஏகப்பட்ட மிஷன்ஸ் இருக்கும், ஏகப்பட்ட பசில்ஸ்லாம் இருக்கும். சூப்பரான ஸ்டோரி லைன்ல கொண்ட கேம். ட்ரை பண்ணி பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து நம்ம பார்க்க போற கேம் யாகுசா. மாஃபியாவோட ஸ்டோரி தான் இந்த கேம். இதோட ஸ்டோரி லைன் பாத்தீங்கன்னா கமுரோக்ஸா அப்படிங்கிற பகுதியில நடக்குது. நம்ம வந்து கிரியு அப்படிங்கிற ஒரு கேரக்டரா பிளே பண்ணுவோம். நம்மள எல்லாருமே வந்து டிராகன் ஆஃப் டொஜிமா அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஒரு மாசான ஆள் நம்ம ஆள், சரிங்களா? நம்ம ஹீரோவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காரு. அவரோட தோழியை காப்பாத்துறதுக்காக அவர் வந்து ஒரு பெரிய கொலை பண்ணிடுறாரு. அந்த கொலையை வந்து நம்பால் ஏத்துக்கிட்டு நம்பால் ஜெயிலுக்குள்ள போறாரு. 10 வருஷம் ஜெயில் தண்டனைக்கு அப்புறம் நம்பால் வெளியே வரப்ப அங்க இருக்கிற நகரமே ஃபுல்லா மாறி இருக்கு. நம்ம யாருக்காக ஜெயிலுக்கு போனோமோ அவனே வந்து அங்க ஒரு கேங் லீடரா மாறி இருக்கான். கொடூரமான வில்லனா மாறி இருக்கான். அந்த பொண்ணுக்காக தானே அவன் கொலை பண்ணான். அந்த பொண்ணு காணாம போயிருது. நம்ம ஹீரோ வந்து அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு என்ன ஆச்சு இங்க எதனால இப்படி ஆச்சுன்னு சொல்லி அதை கண்டுபிடிச்சு மறுபடியும் அந்த நண்பனை போய் துரோகத்தால வீழ்ந்த நம்ம ஹீரோ அந்த நண்பனை போட்டு தள்ளுறாரா இல்ல திருத்தறாரா அப்படிங்கிற ஒரு கேமோட ஸ்டோரி தான் கொடுத்திருப்பாங்க. சூப்பரான கேம் ஸ்டோரி இருக்குங்க. இதுக்குள்ள ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும். இந்த கேம்ல விளையாண்டு பார்த்து இதை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. கேம் பிளே பாத்தீங்கன்னா சண்டை காட்சி மட்டும் தான் இந்த கேம்ல இருக்குங்க. ரத்தம் தெறிக்க சண்டை போடலாம். போற வழியில இந்த ஏகப்பட்ட சின்ன சின்ன அடியாட்கள்லாம் வருவாங்க. அவங்க எல்லாம் போட்டு தள்ளிட்டு ஜாலியா போயிட்டு இருக்கலாம். ஹீட் ஆக்ஷன் சொல்லி கொடுத்திருப்பாங்க. நம்ம எதிரி அடிக்கும் போது ஹீட் பார் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அந்த ஹீட் பார் ஃபுல்லா இன்க்ரீஸ் ஆனது அப்புறம் ஹீட் ஆக்ஷன் ஒரு மெசேஜ் வரும். அதை கொடுத்தீங்கன்னா எல்லாத்தையும் பினிஷர் மூவ்ஸ் மூலியமா அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு பாருங்க. ரத்தம் தெறிக்க கொள்ளுவார் ஹீரோ. கீழே கிடக்கிற எல்லா பொருளையும் சைக்கிள், பீர் பாட்டில், மரக்கட்டை எது வேணா எடுத்து நம்ம சண்டை போட்டுக்கலாம். எதிரியோட மண்டையை உடைச்சிடலாம். ஒரு சூப்பரான ஓபன் வேர்ல்டு கேம். ஸ்டோரியும் பயங்கரமா இருக்கும். ஆக்ஷனும் தூக்கலா இருக்கிற ஒரு PS2 கேம். ட்ரை பண்ணி பாருங்க. இதெல்லாம் ஒரு அண்டர்ரேட்டடான கேம். விட்டுறாதீங்க, ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கேம், இவ்வளவு நேரம் நான் ஆக்ஷன் கேம்ஸா சொல்லிட்டு இருந்தேன். இப்போ கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸிங்கான ஒரு கேம் பார்க்கலாம். டாம் அண்ட் ஜெரி வார் ஆஃப் பிஸ்கஸ். இந்த கேம்ல பெரிய கதைலாம் கிடையாது. டாமுக்கும் ஜெரிக்கும் நடக்கிற சண்டை தான். இந்த கேம்ல என்ன பண்ணுவாங்கன்னா நீங்க ஏதோ ஒரு கேரக்டர் சூஸ் பண்ணிக்கலாம். டாமு, ஜெரி, அந்த நாய் ஒண்ணு வரும், கருப்பு பூனைலாம் வரும்ல, அந்த பூனை எது வேணா நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு நமக்கு ஆப்போசிட்ல வர ஆப்போனட் வந்து போட்டு தள்ளுற கதையா தான் இருக்கும். அந்த அட்மாஸ்பியரும் நல்லா இருக்கும். நல்லா கூச்சி போறது, பாம்பு போட்டு தூக்கி மேல போடுறது, எல்லாத்தையும் தூக்கி அடிக்கிறது, அந்த மாதிரி ரொம்ப ஜாலியான கேம். மல்டி பிளேயரா இந்த கேம் விளையாண்டுக்கலாம். நம்ம கேம் விளையாண்டு புதுசான மேப் அன்லாக் பண்ணிக்கலாம். புது கேரக்டர் நம்ம அன்லாக் பண்ணிக்கிற மாதிரி இந்த கேம் டிசைன் பண்ணிருப்பாங்க. சிம்பிளான கேம். ரொம்ப போட்டு மண்டையை குழப்பிக்காம ஜாலியா பிளே பண்ணலாம். இந்த டாம் அண்ட் ஜெரில எந்த கேரக்டர் உங்களுக்கு பிடிக்கும் சொல்லுங்க. எனக்கு டாம் தான் பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கேம் மேன் ஹண்ட். ஒரு கொடூரமான சைக்காலஜிக்கல் ஹாரர் ஸ்டெல்த் கேம். இந்த கேம் பல விமர்சனம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் வெளியே வந்துச்சு. யார்த்தமா ரிலீஸ் பண்ணா ராக் ஸ்டார் தான் இந்த கேம் ரிலீஸ் பண்ணாங்க. இந்த கேமோட ஸ்டோரி லைன் பாத்தீங்கன்னா அமெரிக்கால மிக மோசமான கைவிடப்பட்ட கார்சர் சிட்டி அதுதான் நடக்கிற மாதிரி இருக்கும். நம்ம கதையோட நாயங்க வந்து ஜேம்ஸ். அவர் ஒரு கொடூரமான குற்றவாளி. அவனுக்கு வந்து மரண தண்டனை வந்து நிறைவேற்றிருப்பாங்க அவன் பண்ண சம்பவத்துக்காக. ஒரு சைக்கோ பட டைரக்டர் வந்து அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து அந்த மரண தண்டனை வந்து நிறைவேற்ற விடாம பண்றாரு. அவர் என்ன பண்றாருன்னா, நான் உனக்கு வாழ்க்கை கொடுக்கறேன், ஆனா நான் சொல்றதை நீ பண்ணணும், நீ நிஜமான கொலை பண்ணணும், அதை நான் படம் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சட்டவிரோதமான ஒரு செயல் நடக்கிறாங்க. அதுதான் இவர் போற வழியில எல்லாத்தையும் கொடூரமா கொள்ளுவாரு. நம்ம தலைவர் டைரக்ட் பண்ணிட்டு இருப்பாரு. இதுதான் இந்த கேமோட ஸ்டோரியா இருக்கும். ஒரு சைக்கோக்கான கேம் தான் இந்த கேம். எனக்கு இந்த கேம் ரொம்ப பிடிக்கும். இது டைரக்ஷன் மட்டும் இல்லாம ஒரு கொடூரமான கேங்க பயங்கரமா வேட்டையாடி கொள்ளுவாங்க. அது கதையோட ஸ்டோரியில வரும். அது ஏன் அந்த கேங்க கொல்றாங்க, இந்த டைரக்டர் எதனால இப்படி பண்ண சொல்றாருங்கிறத இந்த கதையோட எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. விளையாண்டு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கேம் பிளே பாத்தீங்கன்னா ஸ்டெல்த் மோட் தான் இந்த கேம்ல அதிகமா இருக்கும். ஒளிஞ்சு போய் ஒவ்வொருத்தனா கொடூரமா கொள்றதா இருக்கும். இந்த எக்ஸிகியூஷன் லெவல்ல ரொம்பவே மோசமா இருக்கும். பாக்குறதுக்கும் முகம் சொல்லிக்கிற மாதிரி இருக்கும். கேமா இருந்தாலும் ஒரு மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது கேட்கற பட்டனை குயிக் டைம் இவன் மாதிரி அழுத்தி ஒவ்வொருத்தன கையை உடைக்குது, காலை உடைக்குது, மண்டைய பொளக்கிறது, கழுத்து அறுக்கிறது, அந்த மாதிரி வேலையை தான் இந்த கேம்ல பண்ணிட்டு இருப்போம். 18+ இருந்தா மட்டும் இந்த கேம் விளையாடுங்க. கீழே கிடைக்கிற எந்த வெப்பன்ஸ் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணி கொண்டுக்கலாம். அந்த மாதிரி ஒரு கேம் தான். ட்ரை பண்ணி பாருங்க மனதைரியம் இருந்தா. லாஸ்டா நம்ம பார்க்க போற கேம் ஜாக்கி சான் அட்வென்ச்சர்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான கேமுங்க. ரொம்ப கஷ்டமான கேமும் இந்த கேம். இந்த கேமோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தெரியும். சீசன் 1 பேஸ் பண்ணதான் 12 மந்திரக்கல்ல எடுக்கிறது இந்த கேமோட வேலையா இருக்கும். 12 மந்திரக்கல்லும் ஒவ்வொரு ஊர்ல செதறி கிடக்கும். அந்தந்த ஊருக்கு போயிட்டு அங்க இருக்கிற ஷேடோ கார்ட்ஸ் எல்லாம் போட்டு தள்ளிட்டு நம்ம அந்த மந்திரங்கள் எடுக்கிற ஒரு கதையா தான் இருக்கும் இந்த கேம்ல. எல்லா கேரக்டர்ஸ் உள்ள இருப்பாங்க இந்த கேம்ல. ஜாக்கி, ஜூலி, பைல்வானு, பாபு, கல்லிராணி, அங்கிள், பீமா, ராஜேஷ், ராசப்பா, ஆக்கு, ஷிண்டு, அந்த மாதிரி எல்லா கேரக்டர்ஸ் இருப்பாங்க. கடைசியா சிண்டு கிட்ட வந்து எல்லா மந்திரங்களும் போயிடும். சிண்ட போட்டதுல அந்த மந்திரக்கல்ல நம்ம எடுத்து சிண்டு வந்து கல்லா மாத்துறதா இந்த கேமோட கதையா இருக்கும். இந்த கேம் பிளே பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஆக்ஷன் மோட்ல தான் இந்த கேம் போயிட்டு இருக்கும். ஜாக்கி சான் எப்படி சண்டை போடுவாரோ அதே மாதிரி பறந்து சண்டை போடலாம். இந்த கேம்ல சுத்தி இருக்கிறத எல்லாத்தையும் தூக்கி அடிச்சுட்டு இருக்கலாம். ஒவ்வொரு மந்திரங்கள் எடுத்தா அந்த மந்திரங்களோட பவரை யூஸ் பண்ணி சண்டை போட்டுக்கலாம். அது இந்த கேம்ல சூப்பரா இருக்கும். கால மந்திரங்கள் எடுத்தா அவன் அடிக்கிற அடியில இடி மாதிரி விழுவோம். கோழி மந்திரங்கள் எடுத்தா அப்படியே பறந்துகிட்டே சண்டை போடுற மாதிரி, அந்த மாதிரி மந்திரங்களுக்கான அந்த ஸ்பெஷல் அபிலிட்டிஸ் வந்து கேம்ல கொடுத்திருப்பாங்க. என்ன ஒரு டைம்ல ஒரு 2 மந்திரங்கள் தான் யூஸ் பண்ண முடியும். எல்லா மந்திரங்களும் யூஸ் பண்ண முடியாது. சூப்பரான கேம்ங்க. பாசஸ் இந்த கேம்ல நிறைய இருப்பாங்க. பசில் சிஸ்டம் தான் இந்த கேம்க்கு அதிகமா இருக்கும். அட்வென்ச்சர் ஃபீலை வந்து கொஞ்சம் கூட மாத்தாம இந்த கேம்ல கொடுத்திருப்பாங்க. சூப்பரான கேம். ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே கைஸ், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் நான் PSP ஓட கேம்ஸ் கொண்டு வரேன். அதுல அண்டர்ரேட்டடான இருக்க கேம்ஸ்லாம் கொண்டு வரேன். நெக்ஸ்ட் வீடியோல பாக்குற வரை பை பை கைஸ்.